ஹை டியர்ஸ், டுடே ஜூனி பார்க்குற ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 18 வயசு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அழகாக ஒரு கயிறெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ அந்த கயிறெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் கூட ஒரு குட்டி பசங்க 4 பேர்த்து கூப்பிட்டு போகிறீங்க. அவங்க வந்துட்டு எங்கக்கா கூப்பிட்டு போகிறேன் எங்கக்கா கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வாய்முட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ அவங்களும் வேறு வழி இல்லையே, நீ வாங்கி கொடுக்குற சாக்லேட்டுக்காக தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வராங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த கயிற்று அந்த மரத்தில் கட்டி தர முடியுமா, ஊஞ்சல் மாதிரி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த ஊஞ்சல் ஆடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்துட்டு சரி ஓகே எனக்கு இது மட்டும் கட்டி கொடுங்கடா அப்படின்னு கெஞ்சுறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும், நீ கொடுக்குற 2 ரூபா சாக்லேட்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே இந்த மரத்தில் ஏறி விளையாடிட்டு இருக்கிற கொய்யாக்கா அதெல்லாமே போச்சு போட்டு சாப்பிடுவீங்களடா, நான் என்னடா பண்ணேன், எனக்கு அது தூரி மட்டும் கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஊஞ்சல்லாம் கட்டித்தர முடியாது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எனக்கு 100 ரூபாய் டைரி மில்க் வேணும், ஓகேனா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ இந்த வாண்டுங்கன்னு இப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு வாங்கி தரேன், ஆனால் யார் எனக்கு அந்த ஊஞ்சல் கட்டி தரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உடனே எல்லாரும் கைத்து பிடிங்கிட்டு 4 பேர் வந்துட்டு ஓடுறாங்க. ஸோ எல்லோரும் மரத்தில் தவறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த ஊஞ்சல் கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு ரவுண்டுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு கடுப்பாயிட்டு இங்கே பாரு நீ இப்போ மட்டும் எங்களுக்கு வில்லனா நாங்கள் போய்ட்டு அவுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா, இருடா அவங்கள பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரவுண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் விளையாடி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக கார்டனாக இருக்குது. உங்கள் வீடு அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கேரளாவில் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் கேரளாவில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா இந்த பட்டுப்பாவாடை அந்த மாதிரி ஜிமிக்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தான் பிடிக்கும். அதனால வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்க. அதுவும் என்னவோ தெரியல, உங்களுக்கு வந்துட்டு அந்த கேரளா ஸ்டைலில் சாரீ ஒயிட் கலரில் கோல்டன் கலர் பார்டர் மாதிரி கட்டுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் பட்டுப்பாவாடையும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி அதை தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஒயிட் கலரில் கோல்டன் கலர் பார்டர் வச்ச மாதிரி பட்டு பாவாடை சட்டை போட்டிருக்கீங்க. அழகாக ஜிமிக்கியெல்லாம் போட்டிருக்கீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கிறீங்க. அப்படியே சடையில் பூவெல்லாம் வச்சு 2 சட்டை போட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே வந்துட்டு ஓடிட்டுருக்கீங்க. ஸோ ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட தோட்டத்துக்கு இந்த பக்கம் வீட்டுக்கு வர வழியில் நல்லா கார்டனாக இருக்கும், நல்லா ஃப்ளவர்ஸ் கார்டனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி தொட்டு பார்த்துட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி கரெக்டாக வீட்டுக்கிட்ட வரும்போது என்ன அப்படின்னா, அதாவது நல்லா வீட்டு கதவு கிட்டலாம் போயிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு அந்த கார்டன் எண்ட் ஆகிறதுக்கும் அந்த வீடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இடையில நின்று இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி நிற்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கன் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு பயங்கரமாக பதட்டமாக இருக்குது. என்ன ஏது ஒன்றுமே உங்களுக்கு புரியலை. ஸோ நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு உங்களோட டோர்கிட்ட கரெக்டாக காலை வைக்கிறீங்க. இன்னொரு தடவை கன் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு என்னன்னே தெரியல. அப்படியே நீங்கள் அப்படியே நேராக பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களோட அப்பா தான் அப்படியே பிளட்டாக வந்துட்டு இருக்குது. அப்படியே பொத்துன்னு கீழே விளையாடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அப்பா அப்படின்னு கத்திட்டு ஓடலை, அட் த சேம் டைம் பயந்து அந்த பக்கம் போகல, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஷாக்காக அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்துட்டு கன் அப்படி கையில் வச்சுட்டு அந்த பக்கமாக பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ அவரோட பேக் சைடு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ அவரோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியல. செம்மையாக ஹைட்டாக இருக்கார். அட் த சேம் டைம் நல்லா கொஞ்சம் ஹைட்டாக, நல்லா ஒயிட்டாக, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் கோட்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு யாருன்னே தெரியல. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 18 இயர்ஸ் தான். அப்போ தான் நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 12th முடிச்ச லீவில் தான் இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு செம்ம பயமாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஸ்கூல் பொண்ணு தானே, குட்டி பொண்ணு தானே, அதனால் செம்மையாக பயப்படுறீங்க. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இடத்துல வந்துட்டு ஓரமாக போய்ட்டு உட்காந்துக்கிறீங்க. அந்த கேரளாலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி வீடெல்லாம் மோஸ்ட்லி நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மரக்கட்டெல்லாம் வச்சு அந்த வுடன் திங்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது. அதுக்கு அந்த ஜாடிக்கு பின்னாடி போய்ட்டு ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கை காலெல்லாம் பயங்கரமாக நடுக்கமாயிடுது. ஒரு மாதிரி பேனிக்காக ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கை காலம் நடுங்கிட்டு அப்படியே பூனைக்குட்டி மாதிரி அந்த ஜாடிக்கு பின்னாடி உட்காந்துருக்கீங்க. அந்த பர்சன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு உங்கள் அண்ணா அண்ட் உங்கள் அப்பா 2 பேர்த்தையுமே ஷூட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்குது. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஆனால் ஒரு சவுண்ட் கூட நீங்கள் போடவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த பர்சனே ஒரு மாதிரி திரும்புகிறாரு. அப்படி திரும்புகிறப்ப தான் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்துட்டு நம்ஜூன் தான். ஸோ அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியாது. ஆனால் வந்துட்டு அவர் தான் நம்ஜூன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறதுக்கு அவரோட ஃபேஸோட குழந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவர் இந்த மாதிரி காரியம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இப்படி இருக்காங்க, ஆனால் இப்படி கொலைலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அவர் வந்துட்டு, அதாவது உங்கள் அப்பா சுட்டிருப்பார்ல, ஸோ அந்த
நெஞ்சிலேயே சுட்டிருப்பாங்க. உங்கள் அண்ணா வந்துட்டு ஸ்பாட் அவுட் இறந்துட்டாரு. அண்ட் உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே அந்த புல்லட்லாம் பட்டுட்டு ஒரு மாதிரி உயிர் இன்னும் ஃபுல்லாக போகல, ஒரு மாதிரி அப்படியே துடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் துடிக்க துடிக்க அப்படியே விட்டுட்டாரு. இவர் பாட்டுக்கு அப்படியே அந்த இடத்த சுற்றி நடந்துட்டு இருக்கப்போ உங்கள் டேடி வந்துட்டு நீங்கள் இப்படி விழுந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணில் ஜாட காட்டாரு, வெளில போ அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, எந்திரிக்கிறதுக்கே பயமாகுது, கை காலம் நடுங்குது. அட் த சேம் டைம் உங்கள் டேடி இந்த மாதிரி கண்ணை அசைச்சார் இல்லையா, ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஜாட பண்ணதை வந்துட்டு நம்ஜன் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் திரும்பவும், ஸோ நீங்கள் தான் அந்த இடத்துல ஒரு மாதிரி பொண்ணுக்குட்டி மாதிரி பயந்துட்டு ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துருக்கீங்க. நம்ஜனும் வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கவும் உங்கள் டேடி வந்துட்டு அவளை மட்டும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எதுவும் சொல்லாமல் இருந்தால் கூட விட்டுருப்பாரு. பட் அப்படி விட்டுருன்னு கேட்டதும் அவள் யார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பார்த்து கேட்குறாரு. அவங்க டேடி வந்துட்டு இல்லை இங்கே வந்துட்டு வேலை செய்கிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு நம்பிக்கையே இல்லை. நம்ஜனுக்கு வந்துட்டு வேலை செய்கிற பொண்ணாக இருந்தால் இவ்வளோ கேர் பண்ணுவானே என்ன அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நீ அந்தளவுக்கு சுயநலம் பிடிச்சவனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட பார்த்து உங்களுக்கு கேட்குறாரு நீ யார் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பயப்படுறீங்க, பேச வரமாட்டேங்குது, உங்களுக்கு வாயெல்லாம் நடுங்குது, கை காலம் நடுங்குது. ஸோ திரும்ப அவன் யார் உனக்கு அப்படின்னு கேட்கவும் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொன்னதும் வந்துட்டு நம்ஜன் என்ன பண்ணுறாருன்னா, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே வந்துட்டு உங்கள் கை பிடிச்சி தத்தன்னு இழுத்துட்டு வராரு. சொல்லிட்டு வந்து உங்கள் டேடி முன்னாடி நிற்க வைக்கிறாரு. அவர் வந்துட்டு ப்ளீஸ் அவளை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லவும், உனக்கு எவ்வளோ தைரியம் என்கிட்டே நீ போய் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான், ஸோ அதுக்காக நீ என் பொண்ணு எதுவும் பண்ணாத, விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும், உனக்கு வந்துட்டு உன்னை கொல்றதா தண்டனைன்னு நினச்சேன், ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீ சாவதான் போகிற, எப்படின்னா நீ இப்போ சாவதான் போகிற, ஆனால் உன் பொண்ணு வந்துட்டு என்கிட்ட மாட்டிட்டால, ஸோ அதை நினச்சி சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அதாவது ஃபுல்லாக சாகாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாவாங்கள்ல, அந்த மாதிரி துடிக்க துடிக்க சாகிற மாதிரி லைட்டாக அங்கங்கே சுட்டுவிட்டு, அதாவது ஷூட் பண்ணிவிட்டு உங்களை போட்டு தண்ணி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க, பயமாக இருக்குது, உங்களால் வந்துட்டு உங்கள் டேடி அப்படி விட்டுட்டு வர முடியல. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் அப்பா பிடிக்காது. ஏன் அப்படின்னா உங்கள் அப்பா கொஞ்சம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவர். ஸோ உங்கள் அண்ணாவும் அப்படி தான். அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் உங்கள் மம்மி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 12 ஏஜ் இருக்கிறப்போ இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு 3rd பேபி வந்துட்டு அதாவது டெலிவரி டைமில் உங்கள் டேடி வந்துட்டு யாருமே வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பெயின் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி டைமில் வந்துட்டு அவங்க எப்படியே இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி கேர்ள்ஸே வந்துட்டு மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் உங்கள் அப்பா வாச்சே, ஸோ உங்களால் வந்துட்டு அப்படி பார்க்க முடியல அப்படி இறந்து கிடக்கிறத. என்னதான் இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னதான் மற்றவங்களுக்கு கெட்டவங்களா இருந்தாலுமே வந்துட்டு உங்களோட அப்பா அப்படிங்கிறனால அது மாதிரி அழுகையாக வருது உங்களுக்கு. பட் உங்களுக்கு அவ்வளோக்கா பிடிக்காது உங்கள் டேடியை. பட் இருந்தாலும் உங்களால் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்பாவிட்ட போகிற அப்படிங்கிற மாதிரி அழுகவும் அவர் உங்களுக்கு போட்டு ஒரு மாதிரி தண்ணி இழுத்துட்டு போகிறாரு. உங்கள் டேடி வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அவ்வளோ மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. நான் பண்ணது தப்பு வந்துட்டு என் பொண்ணை இவ்வளோ பாதிக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அவரால் எந்திரிக்க முடியல. அவர் கையில் ஒரு ஃபோன் கூட இப்போதைக்கு இல்லை. எந்திரிச்சு ஃபோன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணி உங்களை காப்பாற்ற சொல்லலான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒரு மாதிரி மூச்சு தண்ணி அப்படியே இறந்துடுறாரு. ஸோ நிறையா ஷூட் பண்ணங்காட்டிக்கு அப்படியே பிளட் எல்லாம் ரொம்ப ப்ளீட் ஆகிட்டு அப்படியே இறந்துடுறாரு. நம்ஜன் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அந்த நம்ம பொண்ணோட லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த பயத்துலேயே இறந்துடுறாரு. நம்ஜனுக்கு வந்துட்டு ஏஜ் ஒரு 30 ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 18 ஆகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு அவர் யாருன்னே தெரியாதுல்ல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்களை வந்து அப்படி தத்து இழுத்துட்டு போகிறாருல, இழுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அங்கே என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு தனியாக அவருக்கு ஒரு ஜெட்டே இருக்குது. ஸோ உங்களால் நம்பவே முடியல, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ தனியாக அவருக்கு ஒரு ஜெட்டே இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களை அப்படியே வழுக்க டைமில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் பயந்துறீங்க, அவ்வளோதான் எங்கேயோ கடத்திட்டு போயிட்டு விற்க போகிறாங்க அப்படிங்க பயந்துட்டு கத்துறீங்க. ஸோ இருந்தாலும் அவர் வந்து தண்ணி இழுத்துட்டே போகிறாரு. ஆனால் உங்களை அடிக்கல, எதுவுமே பண்ணலை. உங்கள் மாதிரி நீங்கள் கத்துனாலும் வந்துட்டு அவர் கை ஓங்குறாரு. ஆனாலும் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களோட ரெட்டச்சடை எல்லாமே வந்துட்டு மொத்தமாகவே நீங்கள் குழந்த மாதிரியே இருக்கவும் அவரால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. அப்படியே உங்கள் கண்ணை பார்த்தா அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாயிடுது அவருக்கு. உங்களை அடிக்கணும், கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தோணவே இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களை கண்ணை பார்க்காம அப்படியே தத்தன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு கையை எப்படி பிடுங்கி விட்டு தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் குடிக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை வழுக்க டைம் அதை குடிக்க வச்சுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே மயங்கிடுறீங்க. மயங்கிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை திறக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. அந்த வீடு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்குது. அதாவது உங்களை அடைச்சி வச்ச மாதிரி இல்லை, ஆனால் வீடே பிளாக் கலரில் இருக்குது. எல்லா பெயிண்ட்டு அந்த வீட்டுக்கு திங்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க பெட்லேருந்து. அப்படி பார்க்குறப்போ உங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ஜன் தான் நிற்கிறாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே செமையாக பார்த்துட்டு ஒரு சட்டன் நீங்கள் அப்படி பார்க்கவும் பயந்துருப்பீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்குது. இவரு வந்துட்டு ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி தெரியவும் உங்களுக்கு செமையாக பயமாயிடுச்சு. பயந்து கத்திடுறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்கள் வந்துட்டு செமையாக பயந்துட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஆனால் அவர் உங்ககிட்ட உங்களை வந்து எதுவுமே பண்ணல, உங்களை வந்துட்டு கொல்ல வரல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது அப்படிங்கிற
மாதிரி மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் டேடி அண்ட் உங்களோட அண்ணா 2 பேருமே இறந்து கிடந்திருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அம்மா இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பண்டைய இருக்கப்போ இறந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு மொத்தமாக ஃபேமிலியே இல்லை. இப்படி தனியாக ஒருத்தவங்க கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்க. எங்கே இருக்கீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படியே ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு மட்டும் ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்கும். அதில் திறந்து யாரோ வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்டு தண்ணி டைமுக்கு வந்து கரெக்டாக வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அதை எடுத்து சாப்பிடணும்னு தோணல. பட் எவ்வளோ நாளைக்கு பட்னியாக கிடக்க முடியும்? அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி கேர் ஆகுது. பசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப தலை சுத்தலாக இருக்குது. ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு அதை அதை சாப்பிட பிடிக்கல. நான் செத்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அடமெண்ட்டாகவே இருக்கீங்க. 1 வீக் ஆயிடுச்சு. அவங்க வைக்கிற அந்த ஃபுட் வந்துட்டு அதே இடத்துல இருக்குது. எடுக்கவே இல்லை. அதனால உள்ளேருந்து அதாவது வெளியேருந்து யாருமே வந்து கதவை திறந்து பார்க்கவே இல்லை. ஸோ உங்களை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அந்த ரூம்குள்ளே. நீங்களும் வெளில தப்பிச்சு போகணும்லாம் நீங்கள் பிளானே பண்ணல. இப்படியே செத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஃபுட் எதுவுமே எடுத்துக்காமல் அந்த தண்ணி எதுவுமே வந்துட்டு அப்படியே இருக்குது. வச்சது அந்த மாதிரியே வச்ச மாதிரியே இருக்கவும் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு உள்ளே இருக்காளா இல்லை செத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருக்கே தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு மெய்டு தான் வந்துட்டு அதை வச்சுருப்பாங்க. ஃபுட்டு தண்ணி எல்லாமே டைமுக்கு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அனுப்பிச்சுட்டு கொடுக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் எதுவுமே எடுத்துக்கல அப்படிங்கிறத அவங்க போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவருக்கு கோவம் வந்திருக்கும். ஓ அப்படின்னா வந்துட்டு பட்னி கிடந்து சாக போகிறாளா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவ்வளோ ஈஸியாக சுற்றக்கூடாது, நான் வந்துட்டு சும்மாலாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே செம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம கோவத்தில் தான் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு அந்த டோரை டக்குன்னு எட்டி உதைக்கிறாரு. நீங்கள் செம்மையாக ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த சவுண்ட் கேட்டது இன்னும் எச்சா உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க. அப்படியே நம்ஜுன் வந்துட்டு செம்ம கடுப்பாகுது. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் வந்துட்டு அப்படியே உங்கள் கழுத்து நடிக்கிறதுக்கு அப்படியே வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு கழுத்துக்கிட்ட கையை வச்சுட்டு அப்படியே உங்களை பிடிக்கவும் நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடிட்டே இருந்திருப்பீங்க. அவருக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. ஏன் உங்களால் சாப்பிட முடியாதா, நீ என்ன ஓவராக பண்ணியிருக்காது இது மாதிரி வந்துட்டு அந்த அந்த ஒரு மாஃபியா டோன்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி மிரட்டுறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணில் வந்து தண்ணி மட்டும் வருது. ஸோ அப்படி கண்ணில் வந்து தண்ணி மட்டும் வரவும் அவருக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த கிரிப்பை லூஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கண்ணம் திறக்கவும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவரை எப்படியோ ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு உங்களை அதுக்கு மேலே அது மாதிரி உங்களை அள வச்சு பார்க்கறதுக்கு அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அப்படியே டக்குன்னு கையை எடுத்துறாரு. ஸோ எடுத்துட்டு அவ்வளோ கோவமா அவ்வளோ ஒரு மாதிரி ரகடாக வந்திருப்பாரு. ஸோ ஆனால் நீங்கள் அப்படி கண்ணை திறந்து அப்படியே டேரெக்டாக ஐ கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு கையை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பயங்கரமாக அலறீங்க. ஸோ போனவர் என்ன நினச்சாரோ தெரியல. திரும்பி வராரு. ஸோ திரும்பி வரும்போது நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் உங்களோட கண்ணை பார்த்து அவரால் பேச முடியல. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மாதிரி திரும்பிட்டு ஒழுங்காக கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அமைதியாக இரு, தேவையில்லாமல் ஏதாவது ஓவராக பண்ணி என்ன வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரி மிருகமாக மாற்றிடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறாரு. ஆனால் உங்கள் கண்ணை பார்த்து அவரால் பேச முடியல. ஸோ அப்படியே போயிடுறாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னதான் நீங்கள் சாப்பிடாமே 1 வீக் இருந்திருந்தாலும் அடம் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பசி எடுத்துருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகே சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உங்களை வந்துட்டு அங்கே ஃபிசிக்கலி யாரும் உங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணலை, யாரும் வந்துட்டு மென்டலி டார்ச்சர் பண்ணல. ஜஸ்ட் அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எப்பவுமே உங்கள் வீட்லேயே வந்துட்டு தனியாகவே தான் இருப்பீங்களா. ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்கும். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா நம்ஜுன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. மறுபடியும் அவர் தானோ அப்படின்னு பயந்துட்டு பார்க்குறீங்க. ஆனால் இப்போ வரது வந்துட்டு ஒரு பொண்ணு தான். ஸோ ஒரு லேடி அவங்க வந்துட்டு அந்த மெய்டு எப்படின்னா அவங்க வீட்டில் வந்துட்டு ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்களா. ஸோ அந்த குக்கிங்லாம் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெய்ட் தான். அவங்களுக்கு சில யூனிஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்குது. காலர் மட்டும் ஒயிட்டாக இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அவங்க கையில் வந்துட்டு ஃபுட் பிளேட் இருக்குது. ஸோ அதை பார்த்ததும் உங்களுக்கு வந்து சாப்பாடு தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு போல். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே எஞ்சி ஓடுறீங்க. ஸோ அவங்களே ஒரு மாதிரி ஜக்காக இருப்பாங்க. அதை பார்த்து தப்பிச்சுக்கிது ஓடிடுவீங்களோட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்கிற சாப்பாடு அப்படியே பிடிங்கிறீங்க. ஸோ பிடிங்கிட்டு அவங்க கையில் இருக்க தண்ணி பாட்டில் எல்லாம் கூட பார்க்குறீங்க. ஆனால் பார்த்துட்டு உங்களுக்கு முதல்ல சாப்பாடு தோணுதா. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சாப்பாடு மூடி இருப்பாங்க. ஸோ அந்த பிளேட் எடுத்து தூக்கி போட்டுறீங்க. ஸோ அந்த சத்தம் கேட்டதுமே நம்ஜுன் வந்துட்டு மேலே வந்து பார்க்கலாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வராரு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளேட்டை அந்த மூடிக்கிறத தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டு அப்படி கீழே வச்சு உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ பசியாக இருக்குது. ஸோ அந்த அம்மாவே வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பாவமாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ஜுன் அங்கே மேலே வந்திருப்பார்ல என்ன சத்தம்ன்ட்டு. ஸோ அவர் வந்து அப்படி பார்க்குறாரு, விண்டோவில் தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு நல்லா உட்காந்துட்டு பயங்கரமாக பசியோடு சாப்பிட்டுட்டு இருக்கவும் அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது சாப்பிட்றீங்க. ஆனால் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி நீங்கள் சாப்பிடாமே இருந்துட்டு இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவோம் அது ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் அவர் நோக்கம் என்னமோ உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அது ஏனோ அவருக்கு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியல.
ஸோ இப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு விற்குது. அந்த அம்மா வந்துட்டு அந்த தண்ணி உங்கள் கையில் கொடுக்கவே இல்லை. அவங்க நீங்கள் சாப்பிட்றதே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப விக்கிட்டே இருக்கவும் நம்பிட்டு தான் பார்க்குறாரு. தண்ணி உங்கள் அந்த அம்மா கையில் இருக்குது. ஸோ கொடுக்கவே இல்லையா, அதனால் அவருக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு ஓடி வந்து அந்த கையில் இருக்கிற தண்ணி பிடுங்கி உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அந்த கிளாஸ் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வாய்க்கிட்டே கொண்டு போய் வைக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன யாரும் என்னெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ குடிச்சிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நம்பிச்சுன்னு தான் பக்கத்தில் இருக்காரு. அவரை பார்த்தாவே பயப்படுவீங்க. ஆனால் நீங்கள் அது எதையுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு பயங்கரமாக சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அவருக்கு சரி ஓகே சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அங்கே வந்து போயிடுறாரு. ஸோ அந்த அம்மா வந்துட்டு கிளம்பிடுறாங்க பிளேட்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ நம்ஜுன் கீழே போயிருப்பாரு. ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு போகிறாரு. என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா, ஓகேவா. ஸோ அவர் தான் வந்துட்டு அவ்வளோ பெரிய மாஃபியா, ரொம்பவே ரூடாக இருப்பார். கொஞ்சம் கூட அவருக்கு ஹார்ட்டே இல்லை, ரொம்ப ஹார்ட்லெஸ் மேன் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கின ஒரு மாஃபியானா அது அவர் தான், ஓகேவா. மற்றவங்களாவது கொஞ்சம் கரைவாங்க. ஆனால் அவரெல்லாம் வந்துட்டு கண்ணு முன்னாடி வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு பயங்கரமாக அழுதா கூட அது என்னன்னு கூட பார்க்க மாட்டார். அவருக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் வரும். ஸோ அப்படி ஒரு ஹார்ட்லெஸ் மேன் தான் அவர். அவர் வந்துட்டு இப்போ ஒரு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போகிறாரு. இப்போ வந்துட்டு அவரோட மேனேஜர் வந்துட்டு கூடவே வராரு. திரும்பி பார்த்துட்டு எதுக்கு கூடவே வரீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை அந்த பொண்ணை என்னைக்கு கொள்ளலாம், இல்லை அவளுக்கு வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், நம்ஜுன் வந்துட்டு இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த மேனேஜருக்கு ஒன்றும் புரியலை. இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் நம்ஜுன் அந்த அளவுக்கு டேரெக்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த அம்மா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டுப்பீங்க. ஆனால் அந்த ரூமில் அப்படியே அமைதியாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அது செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தெரியல, உங்களுக்கே வந்துட்டு அது கம்ஃபர்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ரூம்லேயே இருந்துக்கிறீங்க. நீங்கள் வெளியே போகணுன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ லைட்டாக ஒரு மாதிரி திரும்பி படுக்கிறப்ப லைட்டாக கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்க. ஸோ விண்டோ கிட்ட நம்ஜுன் நின்று உங்களை பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டக்குன்னு பார்த்துட்டு பயந்துருப்பீங்க. இருந்தாலும் அதை காட்டிக்காமல் அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு ஒரு வேளை இன்றைக்கி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டெய்லி நைட் தூங்குறப்போ கண்ணை திறந்து லைட்டாக அப்படியே பார்ப்பீங்க. ஸோ பெட்ஷீட்குள்ளேயே லைட்டாக ஒரு வாட்டர் மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு பார்ப்பீங்க. கரெக்டாக அந்த இடத்துல நிற்பார். தட் மீன்ஸ் ரொம்ப ஒரு தப்பான இன்டென்ஷனோட இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலை. ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி ரசித்து பார்க்குறது, ஒரு மாதிரி அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி கேரிங்காக பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஏன் இவன் வந்துட்டு ஒரு மாதிரி டெய்லி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான், இதே தான் இவனுக்கு வேலையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி தூங்கிடுவீங்க. ஸோ டெய்லி வந்துட்டு இது மாதிரி நம்பிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கார்ல. ஒரு நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் நம்ம ஃபுட்டு கொண்டு வர டைமும் முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. திரும்பி யாரா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஒரு பெரிய பேக்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பேக் வந்துட்டு நிறையா இருக்குது. பெரிய பெரிய பேக்காக இருக்குது. நிறைய பேக் இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறையா ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எட்டி பார்க்குறீங்க யாருன்னு. ஸோ வச்சு கை மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது வைக்கிறது. ஆனால் பர்சன் யாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே அந்த விண்டோ வழியாக தான், அதாவது அவங்க அங்கே வச்சுட்டு போனாங்க அப்படின்னா அந்த விண்டோ தாண்டி தான் போகணும். ஸோ நீங்கள் அந்த டோரை பார்க்காம நீங்கள் அந்த விண்டோ பார்க்கவும் கரெக்டாக உங்களுக்கு நல்லா கண்டுபிடிச்சிடுறீங்க. ஏன் அப்படின்னா அது நம்பிச்சிருந்தா. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ஒரே வட்டமாக ஓடிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பே வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. ஒரு மாதிரி சும்மா சாத்துறீங்க. அப்படி சாத்திட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ அது ஃபுல்லாகவே ட்ரெஸ் தான். இது எல்லாமே நம்ஜுன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு டெய்லி உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பார்ல. ஸோ ஒரே ட்ரெஸ் தான், நீங்கள் வந்ததுலேருந்து ஒரே ட்ரெஸ் தான் போட்டுருந்துருப்பீங்க. அதே வந்துட்டு குளிச்சுட்டு அதே வந்துட்டு துவைச்சி அந்த ட்ரையர்லேயே காய வச்சு அது காஞ்சதுக்கப்புறமா அங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வேர் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ டெய்லி இதே தான் ரொட்டீன் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சும்மா கொண்டு வச்சிருக்கோமே, அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க நம்ஜுன் தான் உங்களுக்காக ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் புது ட்ரெஸ் போட போகிறீங்களா. ஆனால் வந்துட்டு இது எந்த ஊருன்னு தெரில, என்ன இடம்னு தெரில, ஆனால் இங்கே என்ன ட்ரெஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியுது எப்படின்னா அது வந்துட்டு இந்தியா கிடையாது. அது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த பர்சன் அங்கே வர யாரையுமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா இந்தியன் மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஃபாரின்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் தான் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்று எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு செம ஷாக்கு, செம ஹாப்பி. என்ன அப்படின்னா அந்த பட்டுப்பாவோட சட்டை மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நம்பவே முடியல. என்னடா இது நம்ம ஊரில் போடுற ட்ரெஸ் இங்கெல்லாம் கிடைக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பேக்காக திறந்து பார்க்குறீங்க. ஸோ எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் கலர் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. நீங்கள் அதை செம ஜாலியாக வந்துட்டு அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒயிட் அண்ட் கோல்டன் கலர் இருக்குல்ல. ஸோ அது 2 3 இருக்குது. ஸோ அதில் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு ஓடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் இந்த மாதிரி செம ஹாப்பியாக வந்துட்டு ஓடுறது அப்படியே அதாவது அந்த பக்கம் ஒளிஞ்சு நின்று ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்காரு நம்ஜுன். உங்களுக்கு அது தெரியல, செம ஹாப்பி ஆகிட்டீங்க அதை பார்த்ததும், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும். ஸோ நீங்கள் அப்படி ஜாலியாக போய்ட்டு குளிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு செம ரிலீஃபாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த துணியை வந்துட்டு அந்த ட்ரையரில் போட்டு, தட் மீன்ஸ் அந்த அதாவது அந்த மிஷினில் போட்டு துவைச்சி அதை ட்ரை பண்ணி கொடுக்க வரைக்கும் துண்டை கட்டிகிட்டே நின்றுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். பட் யார்கிட்டையும் நீங்கள் எதாவது வேணும்னு கூட கேட்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கஷ்டம் இல்லை இல்லையா. நீங்கள் பாட்டுக்கு குளிச்சுட்டு அப்படியே டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே முன்னாடி ஓடி வரீங்க. ஸோ அந்த கண்ணாடி முன்னாடி வந்துட்டு அப்படி நின்று ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது உங்களை ஒருத்தங்க
ஒருத்தங்க கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பியாக அங்கேயே வந்துட்டு ஒரு மாதிரி ஜெல் ஆகிட்டீங்க அந்த ரூம்குள்ளே. அந்த ரூம் தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, வேறு எதுவும் தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரூம்குள்ளேயே நீங்கள் செம ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செம ஹாப்பியாக வந்துட்டு நல்லா அந்த ட்ரெஸ் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த ஷோ பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்ணாடி மாடி பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்கமோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவரே ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு அந்த மேனேஜர் நோட் பண்ணிட்டாரு. அவர் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்து கேட்குறாரு, சார் அப்படின்னு சொல்லவும் இவர் அப்படியே அந்த ஸ்மைலில் அப்படியே போயிடுது. அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வரப்பாக வச்சுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போக பார்க்குறாரு. ஆனால் மேனேஜர் வந்துட்டு விட மாட்டேங்கிறாரு. நீங்கள் பண்ணுறது அதான் எனக்கு வந்துட்டு சரினே படலை. அந்த பொண்ணு நம்ம எதுக்கு கூட்டு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லவும் நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த நம்ஜுனோட மேனேஜரும் அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுவாங்களா, ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி மேனேஜர் பேசுகிறதெல்லாம் அந்த அம்மா கேட்டிருப்பாங்க. ஸோ கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் வந்துட்டு என்னென்னா, இந்த மேனேஜர் திரும்ப திரும்ப நம்ஜுனை போட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணு வேணா கொண்டுருங்க, இல்லை அப்படின்னா அவளை டார்ச்சராவது பண்ணணும், இது இல்லாமல் அவளுக்கு ஃபுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோமா, உங்களுக்கே தெரியும்ல சார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் இதெல்லாம் வந்துட்டு அந்த மேம் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த அம்மா இருக்காங்களா, அந்த ஃபுட்டு அந்த மெய்டு, ஸோ அவங்க கேட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒன் டே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அந்த மெய்டு வந்து கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அவர்கிட்ட, அவருக்கு வந்துட்டு என்ன தோணுதோ அதை செய்யட்டும், உனக்கு என்ன தேவையில்லாமல் அப்படின்னு கேட்கவும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு, யார் மன்னிச்சாலும் நான் அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே மன்னிக்க மாட்டேன், நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வெறி பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த அம்மா தான் வந்துட்டு கொஞ்சம் காம் ஆகுங்க, இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே தான் வந்துட்டு டேஸ்லாம் போயிட்டுருக்குது. டெய்லி நைட் ஆனால் வந்துட்டு அவர் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா அதாவது உங்களுக்கு தெரியாத மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாரா. ஆனால் அந்த விண்டோவில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்துப்பீங்க. ஈவன் உங்களுக்கு அந்த நாப்கின்லேருந்து எல்லாமே வந்துட்டு கரெக்டாக, அதாவது என்ன எதுன்னு தெரியாமல் சும்மா ஒரு 4-5 பிராண்ட் வாங்குறது, இல்லை எத்தனை வேணுங்கிறது கரெக்டாக தெரியாது. பட் இது வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இஷ்டத்துக்கு வந்துட்டு அதுவும் வந்துட்டு பேக்காக வாங்கிட்டு வந்து மந்த்லி அத்தனை பேக் எதுக்குன்னு தான் தெரியாது உங்களுக்கே. ஸோ அத்தனை பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்துட்டு அத்தனை பேக்கெட் நாப்கின்லாம் கொண்டு வந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் ஹாட் பேக்கு, கோல்டு பேக்கு, இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ உங்கள் ரூமுக்கு தனியாக அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறது எல்லாமே வந்துட்டு பண்ணுவார். ஆனால் அவரோட மூஞ்சி மட்டும் காட்ட மாட்டார். உங்களுக்கு தெரியும் அது நம்ஜுன் தான் அப்படின்னு. பட் நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாகவே இருந்துப்பீங்க. என்னமோ தெரியல, நம்ஜுனுக்கு உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தோணவே மாட்டேங்குது. அவரோட இன்டென்ஷன் என்னமோ அதுதான், உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு பழி வாங்க முடியும். தட் மீன்ஸ் உங்களோட அப்பா வந்துட்டு பழி வாங்குறதா நினச்சி உங்களை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவங்கள கொன்னும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த ஆத்திரம் தீர்ந்திருக்காது. ஸோ அதாவது உங்கள் டேடிக்கிட்டேயும் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாரு, உன் பொண்ணோட வாழ்க்கை நீ அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சிட்டே சாகு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, எதுக்காக உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இதை பிடிக்குமா பிடிக்கலையா எதுவுமே தெரியாதுல்ல. பட் இருந்தாலும் பார்த்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு, அது அவருக்கே தெரியாது. ஒவ்வொரு பொருளும் வாங்கிறதுக்கு போவார். ஸோ வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு ஓடிடுவார். ஸோ ஓடினதுக்கப்புறம் ஆமாம் நான் எப்படி பண்ணேன், எதுக்காக இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தோணும். அட் த சேம் டைம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இந்த கரெக்டாக குளிக்கிற டைம் வந்துட்டு ஒரு டைம், அந்த டைமில் நீங்கள் குளிப்பீங்க. ஸோ கொஞ்சம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி பண்ணி வந்து நின்று ஆடிட்டுருப்பீங்களா. ஸோ ஒரு நாளைக்கு, அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, போட்ட ட்ரெஸ்ஸே திரும்ப போடுறதில்ல, ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ் டெய்லி வந்துட்டே இருக்குது. அதனால வந்துட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிருப்பீங்க, நடந்துட்டு இருப்பீங்கல்ல. ஸோ அந்த டைமில் கரெக்டாக அவர் வந்துட்டு அந்த ஜன்னல் கிட்ட ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக அப்பவும் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி அதே பட்டு பாவாடை, அந்த பட்டு பாவாடை சட்டை, அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஜிமிக்கி இதெல்லாம் எங்கே இருந்தால் வாங்குவாரோ, ஸோ அந்த கண்ட்ரிலையும் கண்டுபிடிச்சி வாங்குறது, ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே ஓடிடுறது. ஸோ ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவரோட ரூமில் உட்காந்துட்டு நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், நான் அவளை கொடுமைப்படுத்தணும் தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தேன், ஆனால் ஏன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவரே போயிட்டு செவத்தில் முட்டிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த மெய்டு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஃபுட்டு கொடுக்க வரும்போது பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஜஸ்ட் வெறும் மெய்டு மாதிரி மட்டும் நடந்துக்க மாட்டாங்க. எப்படின்னா அந்த மேனேஜர் ஆகட்டும் இவங்களாகட்டும் நம்ஜுனோட அம்மா அப்பா இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் மாதிரி தான், என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு அம்மா அப்பா மாதிரி தான் 2 பேருமே வந்துட்டு நடந்துப்பாங்க. ஸோ அதனால் இவர் இப்போ அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மெய்டுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு பையன் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறான் அப்படிங்கிறது, ஏன் இப்படியெல்லாம் அவனுக்கு ஆகுதுன்னு. ஆனால் அது நம்ஜுனுக்கு தான் புரிய மாட்டேங்குது.
அட் த சேம் டைம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த மேனேஜரும் பார்த்துட்டு இருக்காரு, அந்த அங்கிளும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு நம்ஜுனை தனியாக கூப்பிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எங்கே அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பாவை வந்துட்டு புதைச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல தான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. உனக்கு நடந்த எல்லாமே தெரியும்ல நம்ஜுன் அப்படின்னு கேட்கவும், தெரியும் அங்கிள் அப்படின்னு கேட்கவும் சொல்லி கேட்குறாரு நம்ஜுனும். ஸோ அப்புறம் நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு எதுவுமே சரின்னு படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நான் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இவர் ஏதோ தயங்குறாரு, சொல்கிறதுக்கு ஹெசிடேட் ஆகுறாரு. ஸோ அந்த அங்கிளுக்கு புரியுது இவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ஜுனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு நம்ஜுன், அதாவது நீ வந்துட்டு பழி வாங்கணும், அவங்க அப்பாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ போன, சரி ஓகேவா? போயிட்டு அவளோட அப்பா அதுக்கப்புறம் அண்ணா 2 பேத்தையும் அவள் கண்ணு முன்னாடியே கொன்ன. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவளை லவ் பண்ணுற, இல்லை ஏதாவது அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீ அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது சொன்னீன்னா கூட அவள் வந்துட்டு கடைசி வரைக்கும் உன் கூட சந்தோஷமா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? அவள் கண்ணு முன்னாடி அப்பாவை கொண்டு இருக்கா, அவளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? உன்னை அவள் வந்துட்டு எப்பவுமே எதிரியாக தான் பாப்பா. ஒரு நாள் கூட வந்துட்டு உன்னை அவள் ஒரு ஃப்ரெண்டாக கூட நினச்சி பார்க்க மாட்டா, ஏன் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக கூட நினைக்க மாட்டா. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்துட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போவே இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுறாரு. ஸோ நம்ஜுனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அவரால் வந்துட்டு உங்களை பார்க்காம இருக்க முடியதில்ல. நைட்லாம் வந்து பார்க்குறாரு நீங்கள் தூங்குறப்போ. ஆனால் வந்துட்டு முன்னெல்லாம் அந்த ஹோட்டல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக உங்களை அப்படியே ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ஒரு மாதிரி சேடாக ஃபேஸை வச்சுட்டு உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கே வந்துட்டு என்னாச்சு அந்த மாதிரி தான் தோணுது. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே எதுவும் தெரியாத தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் டெய்லி வந்துட்டு இதே மாதிரி சேடாக வந்துட்டு பார்ப்பாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே ஒரு மாதிரி வார் மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேவா இல்லை இல்லையா, நம்ம பண்ணுறது சரியா தப்பா, நம்ம தானே அவளோட அம்மா அப்பா கொன்னோம், சரி அப்பா அண்ணாவை கொன்னோம், இப்போது நம்மளை எப்படி அவள் அக்செப்ட் பண்ணிக்குவா, நமக்கே இந்த மாதிரிலாம் தோணுது, நம்ம என்ன நான் பண்ணது தப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இதை பற்றி யோசிச்சு ஏன் எல்லாமே எனக்கு மட்டும் கெட்டதாகவே நடக்குது, நான் ஒரு விஷயம் கூட எனக்கு நல்லதாகவே நடக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவ்வளோ ரூடாக இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு இப்போ தான் ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் வந்துட்டு அந்த மெய்டு இருக்காங்களா, ஸோ அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவர் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறது. என்ன அப்படின்னா நம்ஜுன் வந்துட்டு அவளோட அம்மா அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு, நான் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு காரியம் பண்ணேன். ஆனால் வந்துட்டு என்னோடய லைஃபே இந்த அளவுக்கு மாறிச்சு. பட் அதனால் அது கூட எனக்கு எதுவும் பிரச்சனையே தெரியல. ஆனால் இப்போ நான் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறேன், ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிறேன். ஏன் எந்த இடத்துல அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அழுதுகிட்டே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இந்த மெய்டு இருக்காங்களா, ஸோ அவங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் அப்படியே முன்னாடி வராங்க. ஆனால் நம்ஜுன் அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு. ஸோ இப்போது அவரோட ஷோல்டரில் வந்துட்டு பின்னாடி யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ திரும்பி பார்க்குறாரு, அந்த மெய்ட் தான். அவங்கள பார்த்ததுமே நம்ஜுன் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருப்பார்ல, அப்படியே வந்துட்டு கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆண்டியை வந்துட்டு அவர் ஒரு நாள் கூட ஆண்டி அந்த மாதிரி கூப்பிட்டுருக்க மாட்டார். ஒரு மாதிரி அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அம்மா ஓமோனி அப்படின்னா கொரியன் வந்துட்டு அம்மான்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒமோனி அப்படின்னாலும் அம்மா தான். ஸோ அம்மா அப்படின்னாலும் அம்மா தான். ஓகே, வாட்டா வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஒமோனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் அழுத பார்த்துட்டு அந்த அந்த ஆண்டி இருக்காங்களா, ஸோ அந்த மெய்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு அவர் கான் பண்ணி அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து நார்மலாக பண்ணி உட்கார வச்சுட்டு, என்னாச்சு உனக்கு வந்துட்டு எது வந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல, நீ ஏன் தனியாக இந்த மாதிரி பேசிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு ஹெசிடேட் ஆகுறாரு. அவருக்கு சொல்ல தோணலை, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் அவர் பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறது, லவ் பண்ணுறதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி இவருக்கே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு அவரை பிடிக்குமா இல்லை பிடிக்காதா, வெறுத்துருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெறுத்துட்டு தான் இருப்பீங்களோ. நீங்கள் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நம்ஜுன் கிட்ட பேசுனதில்ல, அவரை பற்றி பேசுனதில்ல. அதனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்கவும், ஒரு மாதிரி அவங்கக்கிட்டேயே அந்த ஆண்டிக்கிட்டேயே சொல்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிறாரு. ஸோ நம்ஜுன் வந்துட்டு ஹெசிடேட் ஆகுறாரு. அவருக்கு சொல்ல தோணலை, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் அவர் பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறது, லவ் பண்ணுறதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி இவருக்கே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு அவரை பிடிக்குமா இல்லை பிடிக்காதா, வெறுத்துருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெறுத்துட்டு தான் இருப்பீங்களோ. நீங்கள் இது வரைக்கும் ஒரு நாள் கூட நம்ஜுன் கிட்ட பேசுனதில்ல, அவரை பற்றி பேசுனதில்ல. அதனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்கவும், ஒரு மாதிரி அவங்கக்கிட்டேயே அந்த ஆண்டிக்கிட்டேயே சொல்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிறாரு. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே நம்ஜுனோட ஃபேஸை நல்லா அப்படியே கப் பண்ணி 2 கையிலும் வந்துட்டு அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இங்கே பாரு உனக்கு மனசுக்கு எதுவும் சரின்னு தோணுதோ அதை பண்ணு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அப்படியே முழிக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ இங்கே அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவும், எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்துட்டு என்னோட குழந்த மாதிரி தான், ஓகேவா? நான் 30 வருஷமாக உன்னை பார்த்துட்ருக்கேன். அதாவது என் குழந்தையாவே தான் உன்னை பார்க்குறேன். நீ என்னோட பையன் தான் சரியா? நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவும். ஸோ நம்ஜுனுக்கும் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், உன்னை பற்றி எனக்கு ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ஜுன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு.
ஆனால் நீ எது பண்ணாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா முடிவு பண்ணி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ எந்த மூவ், அதாவது எந்த ஒரு மூவும் பண்ணு, ஓகேவா? உனக்கு எப்பவுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன். உனக்கு பிடிச்சது எதுவோ அதை பண்ணு. யார் சொன்னாலும் நீ எதுவும் கேட்காத. நீ அந்த என்னோட ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறனால நீ வந்துட்டு ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும்னு கிடையாது. அந்த பொண்ணும் வந்துட்டு பார்த்தா அந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிற மாதிரியும் தெரியல. அவள் இங்கே செட் ஆயிட்டா, அவளுக்கு பிடிச்சிருக்கு போல. என்ன எதுவும் தெரியாமல் நம்ம முடிவு பண்ணிக்கூடாது. ஸோ அவகிட்ட முதல்ல பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நஞ்சனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த மெய்டு கூட நல்லாவே மெர்ஜாக ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லா ஜெல் ஆகிட்டீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே ஸ்வீட்டஸ்ட்டாக கைண்டாக இருக்காங்க. உங்களால் நம்பவே முடியல, நான் ஒரு மாஃபியாவோட வீட்டில் தான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாஃபியா கிங்கு கூட வந்துட்டு ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக பண்ணிகிட்ருக்காரா. ஸோ அங்கே இருக்கிற பர்சன் எல்லாருமே கைண்டாக இருக்காங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் கொரியால் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதை பண்ணி இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. உங்கள் வீட்டில் விட நீங்கள் இங்கே செம ஹாப்பியாக இருக்கீங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் நடக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெய்டு வந்துட்டு அந்த ஆன்ட்டி இருக்காங்கள்ல, ஸோ அவங்க இருந்து நம்ஜூன் கிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ஜூனும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு உங்களோட ரூம் கிட்ட வராரு. ஸோ அந்த டோர் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவரோட ஷேடோ அவர் தான் வராரு அப்படின்ட்டு. ஆனாலும் நீங்கள் எதுவும் கண்டுக்கல. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரத்தில் அவர் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி வியர்டாகவும் இருக்குது. ஏன் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அந்த மெய்ட் ஆன்ட்டி வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறப்போ நம்ஜூன் வந்துட்டு ப்ளீஸ் ஓமா வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு உன்னை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி குச்சியை வச்சு நின்றுட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில். ஸோ நம்ஜூன் வந்துட்டு இந்த பக்கம் கதவு கிட்ட வராரு. அப்படியே வந்துட்டு அப்படியே கதவு தட்டலாம் அப்படி திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு மறுபடியும் திரும்பி ஓடுறாரு. ஸோ ஓடி போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாரு. அந்த இடத்துல அவங்க குச்சி வச்சுட்டு போயிட்டு சொல்லுடா போடா போடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ஜூன் இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி வியடாக இருக்குது. ஒரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு ஒரு மதியம் வரைக்கும், அதாவது காலையில் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட மதியம் மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஒரு ஒரு மனுஷன் வந்துட்டு காலையில் இப்படி ஓட ஆரம்பிச்சு உங்கள் ரூமுக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படியே ஓடிட்டு இருப்பாங்களா? அது 4 மணி ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. சிரிப்பாக வேற வருதா. ஸோ இருந்தாலும் சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்டுக்காத மாதிரி நீங்களும் அப்படியே அமைதியாக புக்கெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கே வந்துட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் அவர் ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல ஒரு ஒரு கட்டத்தில் போயிட்டு அந்த மேடோட காலையே விழுந்துட்டாங்க. அம்மா என்னால் முடியலை, என்னை விட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கவும் அவங்களும் பார்க்குறாங்க பையன் டயர்ட் ஆகிட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே ஆனால் நாளைக்கு இப்படி பண்ணி நான் கண்டிப்பாக அடிச்சிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே நாளைக்கு கண்டிப்பாக நான் போய் பேசிடுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அப்போ என்னென்னா அந்த மெய்டு தான் இருக்காங்களா, ஸோ அந்த ஆன்ட்டி தான் வந்துட்டு அப்படியே இன்னும் கையில் குச்சி வச்சுட்டு தான் நிற்கிறாங்க. நம்ஜூன் வந்துட்டு மாமா ப்ளீஸ்மா வேணாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போடா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ஜூன் கையில் நிறைய பேக் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அது வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு டெய்லி மாதிரி திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைப்பார் பார்த்தீங்களா. அதுவும் மந்த்லி வந்துட்டு பேடு எத்தனை கணக்குன்னே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு வந்து பாக்கெட்டாக வைப்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு அந்த பேக்கெல்லாம் வந்துட்டு கையில் நின்றுருக்காரு. அப்படியே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான். ஸோ என்னென்னா எப்பவும் அந்த டோரை திறந்து கை மட்டும் தான் தெரியும். ஸோ அதெல்லாம் அங்கே வச்சுட்டு ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா அந்த மெய்டு இருக்காங்களே, ஸோ அவங்க உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சத்தியமாக என்னால் பேச முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு வா, இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. கொண்டு போய் நீ கொடுத்துட்டு வா, இல்லைனா நீ கொண்டு போய் வச்சுட்டாவது வா, முன்னாடி போய் நின்றுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 1 வருஷம் ஆயிருக்கும். நம்ஜூன் வந்துட்டு இன்னுமே இப்படி உங்கள் முன்னாடி வரவே மாட்டார். உங்கள் கண்ணை பார்க்கறதுக்கே அவருக்கு பயம். நீங்கள் தூங்குறதுக்கு அப்புறம் வருவார், இல்லைன்னா உங்களை பின்னாடி நின்று பார்ப்பார், அவ்வளோதான். உங்களுக்கு இது மாதிரி அவங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்குது. கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே இருக்க நீங்கள் கொரியன் நல்லாவே கற்றுக்கிட்டீங்க. ஏன் அப்படி எல்லாருமே கொரியன் தான் பேசுகிறாங்களா. அந்த ஆன்ட்டி வந்துட்டு உங்ககிட்ட நல்லா ஜெல் ஆகுறாங்க. ஆனால் அவங்க பேசுறது உங்களுக்கு புரியல. அப்படியாகவே அவங்க நிறைய கொரியன் புக்கு, தமிழ் புக்கு இதெல்லாம் சரி அந்த மலையாளம் இருக்குல்ல, இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிற மாதிரி. ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி இங்கிலீஷ் டு கொரியன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, அப்புறம் டிவி பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய நீங்கள் கொரியன் நல்லாவே கற்றுக்கிட்டீங்க. ஸோ அவங்க பேசுறது எல்லாமே புரியுது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, சிரிப்பாகவும் இருக்குது. பட் என்னன்னு தெரியல, உங்களுக்கும் நம்ம பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் எதுவுமே இது வரைக்கும் வெளியே காட்டிக்கிட்டதும் இல்லை, ஓவராக ட்ரீம் பண்ணிக்கிட்டதும் இல்லை. ஜஸ்ட் அப்படி பார்ப்பீங்க, ஜஸ்ட் அப்படியே அமைதியாக இருந்துப்பீங்க, இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் லைட்டாக அப்பப்போ ஷை வேறு ஆகும், ப்ளஷ் ஆக. இப்போ வந்துட்டு நம்ஜூன் உள்ளே வரணும், அதுதான் அவங்களோட கண்டிஷன், அந்த மெய்டோட கண்டிஷன். அதுதான் அந்த ஆன்ட்டி சொல்லியாரு. ஸோ இப்போ நம்ஜூன் வந்துட்டு அப்படி கை காலம் நடுங்குது. அவருக்கு அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே உள்ளே வராரு. ஸோ அப்படியே அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படியே அவருக்கு பயமாக இருக்குது. ஸோ வழக்கமாக சும்மா தான் வச்சுட்டு ஓடிடுவார். அதுக்கே மூச்சு வாங்க அவருக்கு ஒரு மாதிரி பக்குங்கும், இங்கே பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்காட்டிக்கும் என்ன பண்ணுறதே தெரியல. இதில் வந்துட்டு நம்ஜூனுக்கு அந்த அம்மா வந்துட்டு அவ்வளோ அழகாக மேக்கப்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அவருக்கு வந்துட்டு இங்கே பாரு, என்னை பார்த்தா எனக்கு குழந்தை மாதிரி இருக்குதா, எனக்கு 30 வயசுக்கு மேலே ஆகுது, என்னை போய் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு என் பையன் எப்போ எனக்கு குழந்தை தான், இந்த மாதிரிலாம் போகணும்டா, இப்படி தானே இருக்கணும், நீ சும்மா மாஃபியான்ட்டு மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருந்தால் யாருக்கும் பிடிக்காது, ஓகேவா? ஆனால் உன் மூஞ்சி பாரு குழந்தை மாதிரி இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் மேக்கப் பட்டா க்யூட்டாக இருப்ப நீ, அப்படியே ஈன்னு சிரிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படிங்கிறாரு. சரி இதுக்கு சிரிக்காமே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், நீ வந்துட்டு ஜஸ்ட் கொண்டு போய் வெயி, அந்த பொண்ணு ஒன்று பாப்பா, அப்போ வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு அவங்க டீச் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நம்சூன் அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு சிரிப்பாக இருக்குது, பட் அப்படியே ஓடி போயிட்டு உங்களோட பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஓடி போயிட்டு உங்களோட பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. என்ன அப்படின்னா நம்ஜூன் வந்துட்டு அந்த ஆண்டியை வந்துட்டு ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அந்த எப்பவும் போல வச்சுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் வருவாங்க. ஆனால் அந்த ஆண்டி விடுவாங்களா? அவங்க பின்னாடியே வந்திருக்கிறது நம்ஜூனுக்கு தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு கொண்டு போய் வச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு அந்த கை மட்டும் தான் எப்பவும் போல் வருது. உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஸோ இன்றைக்கி இப்படி தான் போல் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த திங்ஸை அந்த பேகை கை விடுறதுக்குள்ளே பின்னாடி இருந்து ஒரே ஸோ அந்த ஆண்டி தான் உதச்சிருப்பாங்க. நம்ஜூன் அப்படியே பொத்துன்னு அப்படியே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட விழுற ஸ்டேஜுக்கு போவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ரூம்குள்ளேயே வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தா நீங்களே வந்துட்டு லைட்டாக டக்குன்னு பயந்துருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி ஷையும் ஆகுது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவர் வியர்டாக பார்த்துட்டே இருக்கவும் அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா நீங்கள் வியர்டாக பார்க்குறீங்களா? ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி சிரிப்பே வராமல் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி கண்ட்ராவே சிரிச்சிடறாரு. ஸோ அது பார்த்து உங்களுக்கு இன்னும் சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. அமைதியாக நிற்கிறோம் அப்படி அப்படின்னு பல மட்டும் காட்டிட்டு அப்படியே அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே வந்துட்டு வச்சுட்டு ஓடிடுறாரு. ஸோ உங்களுக்கு இன்னுமே அதிகமாக அவர் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் எதுவுமே வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்போ அந்த ஆண்டி வந்துட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இப்போத்துக்கு சிரிக்கிறா, உள்ளே போயிட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இதை தான் பண்ண அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட சிரிச்சிருப்பாரு பார்த்தீங்களா? அதையே அங்கேயும் பண்ணவும் அந்த ஆண்டிக்கு செமையாக கோவம் வருது. என்ன பண்ண சொன்னால் என்னடா பண்ணி வச்சுக்கிற, உன்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, அந்த பிள்ளை அவ்வளோதான் அவ்வளோ சொல்லி முடிச்சு உன்னால அவள் யாருக்குமே பிடிக்காது, அவன்ட்டு இல்லை யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்ஜூனுக்கு மூஞ்ச சின்னதாகிடுச்சு. என்ன அம்மா சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு திட்டவே இல்லை தெரியுமா நான் உள்ளே போனப்போ அப்படின்னு சொல்லவும், டேய் நீ பைத்தியக்காரனாட்ட பண்ணிட்டு போனால் அவளுக்கு பேச்சே வந்திருக்காதுடா, அப்புறம் எப்படி ஒன்று திட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒருவேளை என்ன பைத்தியம் நினச்சிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் நம்ஜூன் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் வெளியே அந்த கேட்டை தாண்டிட்டார் அப்படின்னா அப்படியே மூஞ்செல்லாம் உருனாயிடும், ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டெரர் ஆகிடும். ஸோ அப்படியே வெளில போயிட்டு இந்த மாதிரி ஏதோ இன்றைக்கி ஒரு மிஷன் இருந்திருக்கும் போல் போயிருக்காங்க. ஸோ வீட்டில் இத்தனை போராட்டம் இந்த அம்மா கிட்ட அடியெல்லாம் வாங்கி திட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வெளில போகிறாரு. வீட்டில் அவ்வளோ குழந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே வெளில போகிறப்ப மூஞ்செல்லாம் வேறு மாதிரி மாற்றிட்டு அப்படியே டெரராக போகிறாரு. ஸோ வெளியே அப்படி தான் இருப்பார் போல். அப்படியே போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி அவருக்கு இன்ஜூர் ஆகிடுது. ஸோ அந்த அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்குது. ஸோ ஒரு மாதிரி புல்லட்லாம் காயப்பட்டிருக்கவும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அது கேஸ் ஆகும், தேவையில்லாம பிரச்சனை, ஸோ வீட்டில் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வீட்டுக்கே சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் நர்ஸு ஸ்டாஃப் எல்லாம் கொஞ்சம் ஹையர் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வர சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா மார்னிங் ஆச்சுன்னா அந்த ட்ரெஸ் பேக் எதுவுமே வரதில்லை. ஈவினிங் நைட் அந்த ஹோட்டலில் பார்ப்பீங்க, அந்த பெட்ஷீட்டில் ஒரு ஹோல் போட்டு வச்சுருப்பீங்க, அது வழியாக பார்ப்பீங்க, அங்கே வந்துட்டு நம்ம நிற்கிறதில்ல. என்னவாச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யார்ட்டையும் கேட்கவும் தோணாது. நீங்கள் யார்ட்டையும் பேசவும் மாட்டீங்க. அந்த மெய்ட் ஆண்டி இருக்காங்களே அவங்ககிட்ட நல்லா பேசுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த மாதிரியெல்லாம் பேசுவீங்க. பட் நம்ஜூன் பற்றி கேட்கவே மாட்டீங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வந்து கொடுத்ததும் நல்லா சீக்கிரமாக போக மாட்டாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போல்லாம் சீக்கிரம் கொடுத்துட்டு மட்டும் போயிடுறாங்களா? நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி கூப்பிட்றீங்க அவங்கள, என்னம்மா என்னாச்சு, ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்கவும், இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் இங்கே உட்காடுறீங்களா அப்படின்னு கேட்கவும் அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு உட்காடுறாங்க. நான் வந்துட்டு ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்கவும், நீ என்ன வேணால் கேளு, ஏதோ புதுசாக இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கேன், ஓகே நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன், கேளுமா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் இப்போ தான் வந்துட்டு இவர் ஏன் இந்த மாதிரி இருக்கார், அவர் ஏன் ஒரு 1 வீக் ஆச்சு இன்னுமே இந்த பக்கம் வந்த மாதிரியே தெரியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயங்கி கேட்குறீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி தயங்கி கேட்கவும் அவங்க வந்துட்டு அது வந்து அதெல்லாம் இருக்கட்டும், நீயே அவனை பற்றி கேட்குற, அவன் தான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு ஆமாம் தான், பட்டு காணுமா அதனால தான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவங்களுக்கு உள்ள ஒரு மாதிரி குழுக்குள்னு இருக்குது. ஏன் அப்படின்னா எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும் போல தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஒரே ஹாப்பி. ஸோ நீங்கள் நம்ஜூன் பற்றி இந்த மாதிரி கேட்கவும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகும். அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே பிள்ளைக்கு பிடிச்சிருக்கும் போல் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அதெல்லாம் சரி ஓகே, நீ அதெல்லாம் பற்றி கேட்டுக்கிறேன்னு சொல்லவும், இல்லை எனக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது, அவர் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆள், ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னோடய அப்பா என்னோட அண்ணா 2 பேர்த்தையும் கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ணார், என்னை தரத்தன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் என்கிட்ட தப்பாக கூட நடந்துக்கல, என்னை வந்துட்டு டார்ச்சர் கூட பண்ணலை, என்னை சொல்லப்போனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்னை வந்துட்டு கேர் பண்ணிக்கிறாரு. என் அப்பா கிட்ட வந்துட்டு
உன்னோட பொண்ணை நான் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி என்கிட்ட கேர் பண்ணி பேசுறது கிடையாது. பட் அவர் தான் இதெல்லாமே பண்ணுறாரு அப்படிங்க மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா டெய்லி மார்னிங் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது, அதுவும் இல்லாமல் ஈவன் நாப்கின்லாம் கூட வாங்கிட்டு வந்து தராங்க. எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா என் அப்பா அண்ணா கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. நானே தான் போய் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங் ஆனால் நைட் ஆனால் டெய்லி வந்துட்டு இங்கே பார்ப்பாரு. ஒரு கொஞ்ச நாளாக சேடாக பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஏன் வியர்டாகவே பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காரு. எனக்கே வித்தியாசமாக இருக்குது. அவருக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் அந்த சிரிப்பாக வந்துடுச்சு. ஸோ இதுதானா, இதை நீ முதல்ல என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, இதை கேட்கணுக்கு 1 வருஷம் ஆச்சா அவனை பற்றி கேட்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீங்கள் ஏதாவது நினச்சிப்பீங்களோன்னு தான் நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டுங்காட்டிக்கும் அவங்களும் ஆன்சர் பண்ணுறாங்க. நீ வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் ஏதாவது எப்போயாவது யோசிச்சிருக்கியா? என்ன அப்படின்னா, உன்னோட அப்பா அண்ணாவை ஏன் வந்துட்டு அவன் கொல்லணும்? அதாவது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, அதாவது கொரியாவிலேருந்து இந்தியாவில் வந்து உங்கள் வீட்டை கண்டுபிடிச்சி அவன் கொல்லணும் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் வந்துட்டு இல்லை நான் யோசிச்சதில்லை. ஏன்னா எனக்கு தெரியலை. என் அப்பாவுக்கு நிறையா பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் யாரும் கொல்லத்துக்கு வந்ததில்லை. பட் இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்த்தேன். இதுவே லாஸ்ட் டைமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ தான் சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, நம்ஜூனுக்கு வந்துட்டு ஒரு 21 வயசு இருக்கும். அவன் காலேஜ் போயிட்டு இருந்தான். ஸோ ஈவினிங் அவன் வரும்போது எப்படின்னா, அவனோட வீட்டில் அவனோட அம்மா அப்பா எப்பவுமே அவனுக்காக டெய்லி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. ஆனால் வந்துட்டு எப்படின்னா, அந்த அன்றைக்கி அவன் லாஸ்ட்டாக ஒரு டைம் வரும்போது அதாவது அவன் கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேரும் இறந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. ஸோ அவ்வளோ பிளட்டெல்லாம் இதாகிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு மாதிரி ஒரு ஒரு வருஷம் இருக்கும். அவன் வந்துட்டு எப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் நாங்கள் அவனை பார்த்துக்கிட்டோம். எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான். ஸோ அதனால் அவனை வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு அளவுக்கு நார்மலாக ஆக்கி கொண்டு வந்துட முடியும்னு நினச்சி நாங்கள் அவனுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் கொடுத்தோம். ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு சாஃப்ட் கேரக்டர். அவன் அப்பா வந்துட்டு எப்படின்னா இந்த இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்துட்டு இல்லீகலாக சேல் பண்ணுவார். ஆனால் வந்துட்டு அப்பா அப்படி கிடையாது. அப்பா வந்துட்டு நிறையா ரொம்பவே இல்லீகலாக இன்னும் தப்பான விஷயங்கள் நிறையாவே பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு வந்துட்டு இவன் அப்பா சப்போர்ட் பண்ண கிடையாது. ஸோ உன்னோட அப்பா இவங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது இவளோட அப்பா, அதாவது நம்ஜுனோட அப்பா மேலே அதாவது கன்னை வச்சு நின்றுட்டுருக்கப்போ ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறப்போவும், அதாவது நம்ஜுனோட அம்மா குறுக்க வந்து விழுந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு அவன் கொஞ்சம் கூட மனசே இறங்காமல் நம்ஜுனோட அப்பாவையும் சேர்த்து 2 பேத்தையும் நிறைய தடவை ஷூட் பண்ணி கொன்னுட்டான். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ஜுன் வரும்போது அவங்க இறந்து கிடந்திருப்பாங்க. ஸோ யார் கொண்டா என்ன எதுவுமே அவனுக்கு தெரியலை. 1 வருஷம் நாங்கள் வந்துட்டு அவனை ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு டெய்லி கவுன்சிலிங் கொடுத்து மாற்றணும். எப்படின்னா அவன் நார்மலாக ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாதிரி சேடாக பயந்துட்டு அழுதுட்டு இதே மாதிரி தான் இருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் அவ்வளோ சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப குழந்தைத்தனமான பையன். அவனோட ஃபேஸ் எந்த அளவுக்கு குழந்தைத்தனம் இருக்குதோ அதே தான் அவனோட ஒரிஜினல் கேரக்டரும் அதே தான். ஸோ கொஞ்சம் கூட அதாவது ரகடாக இருக்கிறது, ஒருத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு போகிற பையனே கிடையாது அவன். ஆனால் அந்த 1 வருஷம் அந்த கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு நார்மலாக ஆகிட்டான் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு 6 மாதம் கம்முன்னு அமைதியாக வீட்டில் நல்லா தான் இருந்தான். ஒரு 6 மாதம் வந்துட்டு என்னென்னா வீட்டுக்குள்ளே ரூம்லேயே தான் இருப்பான். ஸோ அவனுக்கு தனிமையாக இருக்கணும்னு அதாவது தனிமை தேவைப்படுதுன்னு நாங்கள் அமைதியாக விட்டுட்டோம். பட் ஒரு 6 மாதத்துக்கு அவன் வந்துட்டு நிறையா விஷயங்கள் அவன் அப்பா என்னாரோ அதை திரும்ப இவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்களோட பாஸ், அதாவது நம்ஜுனோட அப்பாவாச்சும் சும்மா இந்த டீலிங் தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் இவன் வந்துட்டு ஒரு மாஃபியாவே ஆகிட்டான். ஸோ இந்த ஊர்லேயே வந்துட்டு இந்த நாட்டிலே வந்துட்டு இவன் தான் பெரிய மாஃபியானா அது நம்ஜுன் தான். ஸோ அதை பார்த்து நீ பயப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு பயமாக இல்லை அவங்கள பார்த்தா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அப்படியே சிரித்த மாதிரி சரி ஓகே. ஆனால் அவன் வந்துட்டு என்னதான் இந்த மாதிரி இங்கே மாஃபியாவாக இருந்தாலும் டெய்லி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் தேடிட்டே இருப்பான். ஸோ தேடி 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு உன்னோட அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்ச அடுத்த நாளே அங்கே கிளம்பிட்டான். நாங்கள் என்ன தான் தடுத்தோம். ஏன்னா நீ இது வரைக்கும் சும்மா வந்துட்டு மாஃபியாலாம் மிரட்டி விட்டுறது, இந்த மாதிரி டீலிங்லாம் பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு நீ போவேணா அப்படின்னு சொன்னோம். அவன் அதை வந்துட்டு கேட்கல. ஆனால் அதே சமயம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு அவரோட பாஸ்க்கு ரொம்பவே லாயலாக இருந்தங்காட்டிக்கும் அவரை வந்துட்டு, அதாவது உன் அப்பாவை சும்மா விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க உன் அப்பாவை. அதனால தான் அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக அழுகையாக வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அவரோட கண் முன்னாடி அவங்க அப்பா, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ அதே மாதிரி தானே அவரும் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால ஒரு மாதிரி உங்களுக்கு நம்ஜன் மேலே பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது உங்களுக்கே. நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு சரி ஓகே ரொம்ப அழாத, பரவாயில்ல விடு, பார்த்துப்போம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. நான் வந்துட்டு எனக்கு என் அப்பா வந்துட்டு ரொம்பவே பேட் பர்சன் அப்படிங்கிறது தெரியும் ஆண்டி. ஆனால் வந்துட்டு ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அவர் போவார், 2 கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்தளவுக்கு நான் அவர் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் அப்பா மேலே பயங்கரமாக வெறுப்பாக இருக்குது.
இது வரைக்கும் நடந்த எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணது எல்லாமே கேட்டுட்டீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆண்டி வந்துட்டு இன்னும் 2, 3 பிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா கவிதை சொல்லுவான், அப்படி இப்படிங்கிற மாதிரி அப்படி ரொமான்டிக்காக இருப்பான். இதெல்லாம் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பட் இருந்தாலும் கேட்குறீங்க. அந்த ஆண்டிக்கு என்ன அப்படின்னா 2 பேத்துக்கு கோத்துக்கிட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அவனும் வந்துட்டு எத்தனை நாள் இதே மாதிரி தனியாக இருப்பான். ஸோ 2 பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் அவர் வந்துட்டு வரதே இல்லை, நான் அதனால தானே கேட்டேன், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் அவரை பார்த்தே 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், இப்போ நீ அவரை பார்த்துட்டு தான் இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்பேனே நைட்டானா நான் இதோ என்னோட பெட்ஷீட் ஓட்டத்தில் இதில் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி ஷை ஆகுது. அதனால அவங்களும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படி போதா கதை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு, உடம்பு சரியில்லைன்னு சொன்னது அப்படியே உங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு காயம்தான், ஒரு புல்லட் வந்துட்டு கையில் பட்டுருச்சு. ஸோ அவனுக்கு கட்டுப்பட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு காலில் கொஞ்சம் அடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தலையில் கொஞ்சம் அடின்னு சொல்லிட்டு சின்ன காயன்னு சொன்னீங்க, இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் அடி சும்மா அள்ளி விட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு எங்கள் ஆண்டி என்ன ஆண்டி சொல்லிட்டு இருக்கீங்க, சின்ன காயம் தானே ஆண்டி சொன்னீங்க, இப்போ என்ன காலில் கையில் வயிற்றுலங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அவ்வளோதாம்மா, அப்படியே கொஞ்சம் நெஞ்சில் அப்புறம் கொஞ்சம் இடுப்பில் அப்படிங்கிற மாதிரி பாடி ஃபுல்லாகவே அடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ அவங்க பார்க்குறாங்க, ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டு எங்கே இருக்கிறாங்க எங்கே அப்படின்னு சொல்லவும், இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்கான் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் நீ கூட்டி போங்களே, எனக்கு வேற இந்த ஊரே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு அவனை கூப்பிட்டு வந்ததும் உன்னை கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்கிறீங்க. என்றைக்கும் உங்களோட ரூம் பூட்ட மாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி உங்களோட ரூம் உள்ள விட்டு வெளியே பூட்டிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அதை வாட்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதை பூட்டிட்டு அந்த ஆண்டிக்கு ஒரே குஷி, அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஆடிட்டு நேராக நம்ஜுனோட ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அந்த நர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் போ அப்படின்னு முடுக்குறாங்க. நம்ஜுன் வந்துட்டு பார்க்குறாரு, ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அங்கிளும் பார்க்குறாங்க, நீ தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு ஸோ இவங்க எல்லாத்தையும் வெளில போக சொல்லிட்டு இவங்க போயிட்டு மெடிக்கல் போயிட்டு பயங்கரமாக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்படியே நம்ஜுனே பயந்துட்டாரு, ஏன்னா அவ்வளோ திங்ஸ் மெடிசன்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு ஆண்டி அப்படி யாருக்காமா அப்படின்னு கேட்கவும், உனக்கு தான் நம்ம ரூட்டு கிளியர் ஆக போகுது கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ஜுனுக்கு கையில் போட்டு சுற்றி விடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்கள்ல, ஒரு துணி வச்சு அப்படி சுற்றுவாங்கள்ல பஞ்செல்லாம் வச்சு, அந்த மாதிரி நம்ஜுனுக்கு கையில் காலில் விரல நெஞ்சில் வயிற்றுல அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கம் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ஜுனால என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு லைட்டாக கையில் மட்டும் அந்த புல்லட் பட்டிருக்கும், அது மட்டும் உண்மைதான், அது மட்டும் காட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டி உடம்பு ஃபுல்லாக போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட கழுத்துக்கிட்ட குரலுக்கிட்ட எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அங்கிள் தான் வந்துட்டு அடியே என்னடி பண்ணுற பையனை கொண்டு போல அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கழுத்தில் சுற்றிக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, நான் செத்துருவேம்மா, ஒரு சின்ன காயத்துக்கு நம்ம பாடி ஃபுல்லாக இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க, என்னை எதுவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா நம்ஜுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவும், நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லவும், இது டாவா அப்படிங்கிறாங்க. வெளியே போயா அப்படின்னு சொல்லவும், அவர் இதுக்கு மேலே தான் மரியாதை இருக்காதுன்னு போல் அப்படின்ட்டு அவர் வெளில போயிடறாரு. ஸோ இப்போ 2 பேரும் சீக்ரெட் பேசிக்கிறாங்களா, எப்படின்னா ஊருக்கே கேட்குற அளவுக்கு சீக்ரெட் பேசிக்கிறாங்க. வெளியே இருக்கிற அந்த அங்கிளுக்கு நல்லா கேட்குது. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, டே அந்த பொண்ணு உன்னை பற்றி கேட்டுச்சுடா, நான் வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டேன், அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மேலே கோவமே இல்லை, எது சொன்னாலும் வந்துட்டு அப்படியே நம்புற, அதுவும் இல்லாமல் கிடையாது, உண்மையை மட்டும் தான் சொன்னேன், ஆனால் வந்துட்டு அவளுக்கு அதுக்கு முன்னே தான் உன்னை பிடிக்கும் போல, டெய்லி நைட்டு போய் பாப்பியா அவளை ஃப்ராடு பையன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஸோ ஆமாம், அதை அவள் டெய்லி உன்னை பார்த்துருக்குறா, அவள் பெட்ஷீட்டில் ஓட்டெல்லாம் போட்டுச்சு கடை உன்னை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, சிரிப்பாக இருக்குது அவருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காரு அந்த அங்கிள். அவங்க வெளியே இருந்துட்டு இந்த ஆண்டி வந்துட்டு அந்த அங்கிள் அதை காதில் கேட்டாருன்னா கெடுத்துட்ருவாரு, வேணாம் அந்த பொண்ணை கொல்லு இல்லைன்னு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி தருவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜன்னல் சாத்தமாக இருந்திருப்பாரு, கதவை மட்டும் சாத்திருப்பாங்க அந்த ஆண்டி. ஆனால் அவர் வந்துட்டு வெளியே நின்று இதெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு க்யூட்டாக அம்மா பையன் மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உன்னை பற்றி அவள் கேட்டாடா, எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு சொன்னப்போ நீ போய்ட்டு அவட்ட பேசியிருக்கணும், இவ்வளோ நாள் நம்ம தான் வேஸ்ட் பண்ணிட்டோம், லூசு பையிலே நம்ஜுனா நீ ரொம்ப லேட்டா அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்போ என்னை பற்றி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், அதை தானே நான் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், என்ன கதையாக சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தலையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. அம்மா அப்படிங்கவும் அப்படியே வந்துட்டு சரி ஓகே சாரி, அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு சொன்ன உடனே அப்படியே உயிர் போகிற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, என்னாச்சுன்னு எந்திரிச்சிட்டாடா, விட்டுருந்தா ஓடிருப்பா, ஹாஸ்பிட்டல் மட்டும் எங்கேன்னு தெரிஞ்சா ஓடிருப்பா அப்படின்னு சொல்லவும், நான் வீட்டில் தான் இருக்கேன், ஓடி வர சொல்ல வேண்டியதானே சொல்லவும்,
சொல்லவும் வாயிலே அடிச்சுட்டு ஆசை தான் உனக்கு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கணும்ல. ஸோ இப்போ தான் இதுக்கு மேலே தான் நான் கரெக்டாக எல்லாமே செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் ஓகே அதுதான் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும்ல, அதனால தான் அவனை ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் போயிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் தான் உன்னை பார்த்துப்பா ஓகேவா. ஸோ அப்படியே ஏதாவது பேசிக்கால ஒரு க்ரஷில் லவ்வில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன்டா. மேலே லவ் தான் அவளுக்கு கன்ஃபார்ம், எனக்கு தெரியுது. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பேசிக்கிறாங்க. நம்ஜுட்டுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அப்படியோ என்னை பற்றி கேட்டாங்களா அப்படியே அப்படின்ட்டு எனக்காக கஷ்டப்பட்டாளா, எனக்கு உடம்பு முடியலதும் அழுதாளானால திரும்ப கேட்டுக்க தேமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி க்யூட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது அந்த அங்கிள் வெளியே நின்று கேட்டிருக்காரு. அவரை கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவரும் பையன் மாதிரி தான் நினச்சிருப்பாரு. ஸோ 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பி தான். ஸோ இவங்க 2 பேருக்கு சந்தோஷம் நம்மே கெடுக்கணும், ஸோ அவனோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரு போல். ஸோ அவரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. என்னென்ன வேலை பண்ணுதுங்க பாருங்க 2 அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு அப்படி சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறாரு. இந்த ஆண்டி வந்துட்டு பயங்கரமாக டீச்சர்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, அவள் வந்து உன்னை பார்த்து எதாவது பேசுகிறா அப்படின்னா நீ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கிற மாதிரி இரு ஓகேவா. அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே அவள் கை டச் பண்ணு, அப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று இப்படி மாதிரி பண்ணு. ஸோ அவள் இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி இது பண்ணால் ஒரு மாதிரி முடியாத மாதிரி இது பண்ணு, ஆக்ட் பண்ணு. ஸோ தண்ணி கூட எடுத்து குடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணு. அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு ஊட்டி விடுவா, தண்ணியெல்லாம் காட்டி விடுவா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ஜுன் வந்துட்டு ஊன்னு கேட்டே தான் இருக்காரு. டேய் நம்ஜுனா, உன் வாழ்க்கை உன் கையில் தான்டா, ஒழுங்காக பார்த்து பண்ணிடு ஓகேவா, நான் போயிட்டு அவளை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போகிறாங்க. நம்ஜுனும் தலையாடிட்டு இப்போ அவங்க போனதும் பயங்கரமாக பதட்டமாக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி தெரியல, அவருக்கு அந்த ஹார்ட்டு வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஹார்ட்டு துடிக்குது. கை வச்சு பார்க்குறாரு, படப்படங்குது. ஐயோ கடவுளே, என்ன நான் போய் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துரும் போலையே, என்ன இப்படி ஹார்ட்டு துடிக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவள் அப்பனை கொலை பண்ணுறப்ப கூட எனக்கு இந்த அளவுக்கு இல்லையே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு ஹார்ட் அப்படியே பிடிச்சி படுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஆண்டி வந்துட்டு மேலே வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு உங்களோட ரூமை திறந்துட்டு ஏமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுவோம். ஆண்டி என்னாச்சு கூப்பிட்டுட்டாங்களா, எப்படி இருக்காரு 10 பேர் வீட்டில் தான் இருக்கான் ஓகேவா, கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், நீ போயிட்டு அவனை பத்திரமா பார்த்துப்பியா. ஏன்னா நர்ஸெல்லாம் கூட யாருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, நர்ஸெல்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததே பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் கேஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது இந்த கேஸ் எல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சால் எங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடும், போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிரும்ட்டு அந்த பாவிங்க ஒரு நர்ஸு கூட எங்களுக்கு கொடுக்கல தெரியுமா, ஜஸ்ட்டு சும்மா ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாவமாக சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்தில் இருக்காங்களா என்ன, பேஷண்ட்டு தானே, அது என்ன கேஸு அது இது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. நீங்கள் இப்போ தான் அந்த ரூமை விட்டே போகிறீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் அந்த ரூம் விட்டு நீங்கள் போனதே இல்லை, ஒரு வருஷமே ஆயிருக்கும். ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, நீங்கள் பாட்டுக்கு ஆப்போசிட் சைடில் போய் ஓடிட்டு இருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு சிரிப்பாக வருது, அடியே அங்கே எங்கடி ஓடிட்டு இருக்கிற, அந்த பக்கம் போனால் முட்டுச்சந்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வரீங்க. ஸோ அப்படியே அழகாக பட்டுப்பாவோட சட்டையெல்லாம் போட்டுட்டு கொள்ளு சத்தை வேறு சலக்குங்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஓடிட்டு எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறீங்க, இங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு அடியே எங்கேயே ஓடிட்டு இருக்கிற, உன்னோட வேகத்துக்கு என்னால் ஓடி வர முடியாது, கொஞ்சம் ஈரு அப்படின்ட்டு அவங்க பின்னாடி மூச்சுவாங்க. ஓடி வந்துட்டு இங்கே பாரு இங்கே தான் இருக்கான், சத்தம் போடாத சரியா, அவன் நல்லா பார்த்துப்பியா நீ, ஏன்னா எனக்கும் வயசாகிடுச்சு, என்னால் மூச்சு கூட விட முடியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ திடீர்னு அவங்க இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்து திடீர்னு அவங்க அப்படி தலை சுற்றுது, கால் வலிக்குதுங்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்களோட அந்த அங்கிளுக்கு அவர் வராரு, என்னென்ன ட்ராமா பண்ணுறா பாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த அங்கிளை பார்த்ததும் ஐயோ என்னங்க உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. உங்களுக்கு என்னன்னே புரியல, என்னோட ஆச்சு இவங்க 2 பேத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. டாக்டர் வர சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் நாங்களே ஹாஸ்பிட்டல் போய்க்கிறோமா, நீ பார்த்துக்கமா அவனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேடாக சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த அங்கிளை கூட்டு போயிடுறாங்க. அந்த அங்கிள் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு நெஞ்சு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. அந்த ஆண்டிக்கு ஷாக்கு, என்னடா இவனா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை உண்மையாக நெஞ்சு வலிக்குதுன்ட்டு அந்த பக்கம் போயிட்டு நெஞ்சு வலிக்குதா என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் நீ நடிக்கிறத பார்த்து நெஞ்சு வலிக்குதுடி அப்படிங்கிறாரா. ஸோ ஐயோ சும்மா இருங்க சின்னஞ்சிருச்சுங்க ஓகேவா, அதுங்க ஏதாவது பேசி மனசு விட்டு பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே எப்படியோ மாமா வேலை பண்ணுறதுன்னு ஆச்சு, நீ மாமி வேலை பண்ணிட்டு இருக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏய் இது எவ்வளோ புனிதமான வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா, நான் என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீ பண்ணுறதை பார்த்தா பொண்ணு பார்த்த மாதிரி தெரியல, மாமா வேலை பார்த்த மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. செம கியூட் கப்பல். ஸோ அப்படியே வடை போடா வாடி பொடின்னு பேசிக்கிறது நல்லா க்யூட்டாக இருக்கும். இப்போ உங்களோட பக்கத்தில் கேட்டதுமே நீங்கள் நம்ஜுனுக்கு அவ்வளோதான், இவ்வளோ நேரம் அப்படியே கண்ணை முடிச்சுட்டு ஹார்ட்டை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கண்ணை முடிக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு அந்த ஆண்டி பயங்கரமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி பேசு அப்படி பேசு, அதை பண்ணி இதை பண்ணு, அப்படி சொல்லு இப்படி சொல்லு. அவருக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே கண்ணை மூடி படுத்துக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே ஓடி போய் பார்க்குறீங்க. ஸோ அந்த டோர் திறந்துட்டு ஓடுறதும் அப்படியே வந்துட்டு அவருக்கு பாடி ஃபுல்லாக கட்டி பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கே வந்துட்டு பயங்கரமாக பயமாயிருச்சு. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு இன்றைக்கி தான் நீங்கள் நேரில் அந்த அளவுக்கு க்ளோஸாக மறுபடியும் பார்க்குறீங்க. ஏன்னா
எப்பவுமே தூரத்தில் இருந்து தான் பார்ப்பீங்க, கை பார்ப்பீங்க, கால் பார்ப்பீங்க, இப்படி தான் இருக்குமா? ஸோ இன்றைக்கி தான் பேச நல்லா பார்க்குறீங்க மறுபடியும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அதாவது மூஞ்சி மட்டும் தான் விட்டு வச்சுருக்காங்க, அதுலேயும் தலையில் நிறையா போட்டு சுற்றி வச்சுருக்காங்க அந்த அம்மா. கையில் குண்டு பட்டுச்சு, நாங்கள் எந்த கையிலன்னு தெரியல. ஆனால் இத்தனை இடத்துலையுமா குண்டு பட்டுச்சு, ஐயோ எப்படி இவருக்கு வலிக்காதா அப்படியா அப்படியான்ட்டு என்ன பண்ணனே உங்களுக்கு தெரியல. பயங்கரமாக உங்களுக்கு அழுகழுகையாக வருது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே நம்ச்சுனான்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு உள்ள ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு மாதிரி பட்டு பட படன்னு ஹார்ட்டை துடிக்கவும் அப்படியே வேர்க்குது. நீ அப்படியே பார்க்குறீங்க, அவருக்கு பயங்கரமாக வேர்த்துட்டுருக்கு. மயக்கத்தில் இருக்காரு, ஆனால் கூட வேர்க்குதுன்ட்டு போயிட்டு ஏசியெல்லாம் ஃபுல்லாக வைக்கிறீங்க. அப்பவும் அவருக்கு வேர்த்து கொட்டுது. உங்களுக்கு செமைய பயமாக இருக்குது. என்னாச்சு இப்படியே இருக்குது இவ்வளோ ஏசியில் கூட அப்படின்னு. அப்போ கண்ணை மூடின மனுஷன் தான் இன்னும் கண்ணையே திறக்கல. உங்களுக்கும் வந்துட்டு கண்ணை முழிப்பாரான்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கவும் அவர் வந்துட்டு கண்ணை திறக்கிற மாதிரி இல்லை, அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்காரு. அந்த ஆண்டி ஓகே பையன் பேசியிருப்பான், நல்லா டீச் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிளுக்கு தெரியுமே நம்ஜனை பற்றி. என்னதான் வெளியே வந்து டெரராக இருந்தாலும் உள்ளே வந்துட்டு எப்படிங்கிறது தெரியல. அவன் கண்ணை மூடி படுத்துட்டு இருப்பான், வேற எதுவும் பண்ண மாட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏய் நீ வாய் மூடு, உனக்கு என்ன தெரியும், அவனுக்கு நான் செமையாக டீச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ வேணா போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு சந்தேகம், இவன் கூட ஆள் தான் அப்படின்ட்டு அப்படி சந்தேகப்பட்டு அப்படி வராங்க. ஸோ வந்து அப்படி ஜன்னல் எட்டி பார்க்குறாங்க. சொன்ன மாதிரியே கண்ணை இறுக்கமா மூடி படுத்துட்டு இருக்காரு. அவ்வளோதான், அந்த ஆண்டிக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. அடையே எல்லாத்தையும் சொதப்பிடுவான் போலயே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ள ஏதாவது பண்ணணும், நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு வரத்துக்கு அப்படியே வராங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஆண்டி அப்படி ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஓகே நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அவளே பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு வலிக்குதா, ஏதாவது பேசுங்க, நீங்கள் கண்ணை முழிப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கையில் பேசிகிட்டு இருக்கவும் அப்படியே உங்கள் கை செம்ம க்யூட்டாக சாஃப்டாக இருக்கா. அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே பயங்கரமாக இன்னுமே பயமாக இருக்குது. ஆனாலும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கை பிடிச்சிட்டே இருக்கவும் அவருக்கு அந்த பயம்லாம் போயிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு நிஜமாவே நல்லா தூங்கிட்டாரு. ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கவும் கையில் பெயின் வேறு இருக்குமா, ஸோ அப்படி தூங்கிட்டாரு. ஸோ அந்த அம்மா வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இங்கே பாரு நீ சாப்பிட்டுட்டு அவனுக்கும் ஃபீட் பண்ணிடு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், அவர் கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் அழுறீங்க, ஓன்னு அழுதுருக்கீங்க. அழாது அவன் கண்ணை முழிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டு கொண்டு வந்துட்டு, எப்படின்னா நீங்கள் கண்ணையே முழிக்க மாட்டார் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஆண்டி வந்துட்டு அவங்களுக்கு தெரியுமே இவர் சும்மா அப்படி பயத்தில் கண்ணு மூடிட்டு இருக்காருன்னு, அப்படியே உங்களுக்கு தெரியாமல் அவர் பிடிச்சி கிள்ளிடுறாங்க. ஸோ கிளிருந்தும் ஸோ நல்லா டக்குன்னு கண்ணை முடிச்சிடுறாரு. கண்ணை முடிச்சு ஆண் கத்திடுறாரு. ஸோ அப்படி கத்தவும் நீங்கள் வந்துட்டு பயந்துக்கிறீங்க. அச்சோ என்னாச்சுங்க ஏதாவது அடிப்பட்டது வலிக்குதா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ஜூனுக்கு இப்போ வேறு வழியில் கண்ணை முழிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் தூங்குற மாதிரி நடிக்க முடியாது. அந்த அம்மா வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, கண்ணை மூணு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சைகை கட்டியிருக்கிறாங்க. நம்ஜூனுக்கு வேறு இப்படி மாதிரி பதட்டமாக இருக்கா. அப்படியே வந்துட்டு அப்படியே அமைதியாக கொஞ்சம் நீங்கள் அப்படியே அவரோட கையில் வந்துட்டு கையை கோர்த்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவருக்கு அப்படியே காம் ஆயிடுது. ஸோ நீங்கள் இப்போ அப்படி தான் பிடிச்சிட்டு இருக்கவும் அவர் மறுபடியும் கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டாரு. அப்படியே வந்து அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு. எந்திரிங்க நம்ஜூன், சாப்பிடுவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லாக உடம்புலாம் கட்டுப்பிடிச்சிக்கிறனால நீங்கள் அப்படியே எடுத்து ஊட்டி விடுங்க. உங்களுக்கு வந்துட்டு ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்துட்டு கையில் தான் சாப்பிட்டீங்க. ஸோ மோஸ்ட்லி இந்தியன்ஸ் கையில் தானே சாப்பிடுவோம். அதனால உங்களுக்கு அந்த ஸ்பூனில் சாப்பிட்றதே பிடிக்காது. அதனால நீங்கள் வந்துட்டு கையில் சாப்பாடெல்லாம் பிசைறீங்க. அவங்க பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க சாப்ஸ்டிக்கில் சாப்பிடுவாங்க, இல்லைனா ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு கையில் தானே சாப்பிடுவீங்க. ஸோ கையில் சாப்பிடுவோம். நீங்கள் அவருக்கு ஊட்டுறப்ப கை வந்துட்டு வாயில் படும்ல. ஸோ அப்படி டக்குன்னு அவர் வந்துட்டு வாய் திறக்கிறதுக்கே ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. ஏன்னா உங்களோட கை வாய்க்கிட்டு இருக்கா. ஸோ என்ன பண்ணுறது ஐயோ கை வாய்க்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கவும், நம்ஜூன் வந்துட்டு அப்படியே பேபான்னு முடிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆண்டி வந்துட்டு மறுபடியும் ஒரு கிள்ளுறாங்க. அவர் அப்படின்னு கத்துறாரா. ஸோ கத்துனது நீங்கள் வந்துட்டு ஓகே சாப்பாட்டுக்கு தான் வாய் திறப்பார் போல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சாப்பாட்டு வாய்ப்பு துணிச்சிடுறீங்க. அவரும் வந்துட்டு அந்த சாப்பாடு அப்படியே எப்படி சொல்கிறது, அவங்களோட லிப் உங்கள் கையில் பட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சரி அவரும் வந்துட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஃபார்ம் ஆயிட்டாரா. சரி ஓகே இதுக்கு மேலே அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே வெளில போயிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் ஃபுல்லாகவே ஊட்டி விடுறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே சமத்தா அழகாக சாப்பிட்டுக்கிறாரு. ஆனால் பேசதான் மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு உங்களை பார்க்க கொஞ்சம் கில்ட்டியாக வேறு ஃபீலாக இருக்கா. நான் உங்களோட அப்பாவை கண் முன்னாடி கொண்டு இருப்பாரு, தன்னு பிடிச்சி விழுத்துட்டெல்லாம் வந்திருப்பாருல்ல. அதனால அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் பண்ணது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகவே எப்பவுமே இருக்கவும் அவருக்கு வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகிட்டே இருக்குது. மண்ணுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருக்கவும் பேச ஹெசிடேட் ஆகுறாரு. ஆனால் நீங்கள் அது எல்லாமே எதுவுமே நினைக்கல. நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக இருக்கீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. ஸோ அதனால் அவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டெய்லி இப்படி தான் ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அதில் ஒரு கட்டை கூட அவுத்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த கட்டெல்லாம் திருப்பி மாற்றி சொல்லவே இல்லையா டாக்டர் அப்படின்னு சொல்லவும் நம்ஜூன் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஆண்டி என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியாதுல்ல. மாற்றி சொன்ன மாட்டிப்போம் அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக இருக்கவும் அந்த ஆண்டிக்கு வந்துட்டு உடனே ஓடி வந்துட்டாங்க. எங்கே இருந்தால் வருவாங்களோ, கரெக்டாக ஏதாவது நம்ஜூனுக்கு பிரச்சனைனா ஓடி வந்துடுறாங்க. ஸோ ஓடி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கட்டு வந்துட்டு அவுக்கவே கூடாது. ஒரு
வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு வாரம் ஆயிடுச்சுல ஆண்டி அப்படின்னு சொல்லவும், ஆயிடுச்சுதான், ஆனால் இன்னொரு வாரம், நான் சொன்னது இன்னொரு வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாரமா? அப்போ எத்தனை நாளுக்கு அவர் இப்படியே இருப்பார், குளிக்க கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், அதுதான்மா, டவல் பாத் எடுத்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நஞ்சுனுக்கு ஷாக் ஆகுது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வந்துட்டு நானா அப்படிங்கிறீங்க, நீ தான் அப்படின்னா நானும் அதெல்லாம் பண்ண முடியும், இந்த பாருங்க கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இந்த பையனுக்கு இந்த ஆளுக்கும் நான் காலை முழுசாக சமைச்சு போட்டே நாசமாக போயிடும் போலக்குன்னு அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டவல் பாத் எடுக்கிறதுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீங்கள் அப்படியே கை காலம் நடுங்கிட்டு நிற்கிது. ஏன் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், உடம்புல எல்லா பக்கம் கட்டுப்பட்டு வைத்து நீங்கள் வந்துட்டு அவருக்கு டவல் பாத் எடுத்து விடுவீங்க. ஸோ வயிற்றுல நெஞ்சில் எல்லா பக்கம் கட்டுப்பட்டு வச்சுருக்குது. அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படி மாதிரி யோசிச்சு கேட்குறீங்க. மூஞ்சில் கொஞ்சம் இடம் மட்டும்தான் காலியாக இருக்குது. ஸோ அங்கே மட்டும் மூஞ்சில் மட்டும் அந்த டவல் வச்சு தொடச்சி எடுக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ரொம்ப பேம்பர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு மாதிரி அவரே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கை காலில் கேப் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் வச்சு அந்த டவல் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி விடுறீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்டு போட்டுக்கிறாங்க. ட்ரெஸ் போட வேண்டிய, அதாவது ட்ரெஸ் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அதனால சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. இப்போது நம்சூன் வந்துட்டு ஆல்ரெடி 1 வீக் இது மாதிரி தான் சும்மா ஒன்றுமே இல்லாமல் உடம்புலாம் அப்படி கட் போட்டுட்டு படுத்திருக்காரு. எத்தனை நாளைக்கு அவர் இப்படியே இருக்க முடியும், குளிக்காமல் ஒன்றும் பண்ணாமல் ட்ரெஸ் கூட மாற்றாமல் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும்ல. ஸோ அவரால் முடியல. இந்த ஆன்ட்டி வேறு கம்னு இருக்காமல் சும்மா இருக்க முடியாமல் இன்னும் ஒரு வாரம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் அது விட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படியா என்னதான் இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேலே குளிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அது நல்லா இருக்காது. நம்ம குளிச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஒரு வாரம் ஆயிடுச்சா. ஸோ இன்னொரு வாரம் அப்படிங்கிறனால அவரால் முடியல. அவங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே பேசுங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த ஆன்ட்டி கிட்ட, என்னடா எங்கிட்ட இருக்கிற தனியாக பேசுகிற, நீ அங்கே தானே தனியாக பேசணும், மூளைக்கு எது குழம்பிச்சா என்னை மாற்றி ஆள் மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ இல்லை எனக்கு குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், எனக்கு இது பிடிக்கல, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ இதை நான் யோசிக்காமே போயிட்டேன், இப்போ என்னடா பண்ணுறது, பரவாயில்ல இது ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, காதலுக்காக எது வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அரே அதுக்குன்னு குளிக்காமல் இருக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவ்வளோ நாற்று நாருன்னு வச்சுக்கோவேன், அவன் பக்கத்தில் கூட வரமாட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இல்லை இதை நான் யோசிக்காமல் போயிட்டேன், வேணா அம்மா வந்துட்டு உனக்கு பர்ஃப்யூம் போட்டு விட்டா, ஆனால் ஸ்ட்ராங்காக ஹெவியாக ஏதாவது பர்ஃப்யூம் வாங்கிட்டு விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அரையே நீ எல்லாம் அம்மாவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, நீ பாருங்கம்மா இதெல்லாம் முடியாது, இதை ட்ராமா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க வந்துட்டு சரி ஓகே நான் வேணா நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு வேணா டாக்டர் வர சொல்லி பிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி தான் போகுது டேஸ்லாம். நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்சூன் என்ன நினச்சிருப்பாருனா, ஓகே நேற்று ஒரு நாள் தான் வெயிட் பண்ண சொன்னாங்க, இன்றைக்கி வந்துட்டு ஓகே சரியாயிடுச்சுன்னு எல்லாமே பிடிக்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியில் வந்துட்டு படுத்திருப்பாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சும்மா ஆள் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க, நர்ஸ் அப்படிங்கிற வேஷத்தில். ஸோ அவங்களும் வராங்க. ஸோ நீ கொஞ்சம் வெளியே இரு அப்படின்ட்டு உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை நானும் இருக்கேனே அப்படின்னு சொல்லவும், அவன் கட்டெல்லாம் பிரிக்கணும், அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும், நீ வரவாலையா பார்க்குறியா அப்படின்னு சொல்லவும், ஐயோ இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ நம்சூன் வந்துட்டு எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லவும், பின்ன அவளை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இந்த பொண்ணை கூட்டு வந்தீங்க, நானே ஏதாவது பண்ணிப்பேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவர் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாள், அதனால தான் போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவரை அனுப்புகிறாங்க. ஸோ அவர் பட்டுக்கு அதை கட்டெல்லாம் பிரித்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வாய்ப்புழுக்குது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு காயமும் கூட இல்லை, இத்தனை சுத்தம் நினைச்சிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்துட்டு, இங்கே பாரு இங்கே நடக்க எதுவுமே நீ வெளியே சொல்லக்கூடாது சரியா, இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான், தர்மத்தின் நோக்கம் என்ன சூழ்ச்சியின் நோக்கம் தர்மம், ஆனால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே அப்படின்ட்டு கிருஷ்ண பகவான் மாதிரி எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா பேசுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே நிற்குது. அவர் போயிட்டு எப்படின்னா கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராரு. ஸோ ஓகே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், படுப்பா என்னப்பா அதுக்குள்ள அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னும் 2-3 பக்கம், அதாவது முன்னளவுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கட்டு வந்துட்டு கம்மி பண்ணி போட்டுருக்காங்க. மறுபடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா மறுபடியும் தான், இது வந்துட்டு இந்த ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எப்படியாவது பிக்கப் பண்ணி விடணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அர்ஜுன் பார்க்குறாரு, நீ என்ன மம்மியா இல்லை மாமாவா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பார்க்குறாரு. இந்த மாதிரி நான் பார்க்காதடா, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், தெரியுதுல என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க விடுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஆன்ட்டி அங்கே வந்து மெய்ட் அப்படிங்கிற மாதிரியே கிடையாது, அம்மா பையன் மாதிரியே தான் இருப்பாங்க, 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அப்படியே இருக்கவும் இவங்களும் வந்துட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சும்மா தான் வந்திருக்கு, அதுக்கு சும்மா காசு கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே நான் எதுக்கு வந்தேனே தெரியல, காசு மட்டும் கொடுக்குறீங்க சரி ஓகே நல்லதா, இந்த மாதிரி வேலை வந்து அடிக்கடி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இவளுக்கு வந்து கொழுப்பை பற்றியா, ஒரு வேலையும் செய்யலை, வேலைக்கு கூப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க.
அந்த பொண்ணெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு சரி ஓகே அங்கே போயிட்டாங்க, நம்ம உள்ளே போகலாமா அப்படிங்கிற மாதிரி உள்ளே போனீங்க. சொல்ல போனால் மறுபடியும் கொஞ்சம் கட்டெல்லாம் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ ஃபுல்லாக பிரிக்கலையா, இன்னும் காயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா என்னம்மா பண்ணுறது, கொஞ்சம் காயம் கம்மி தான் இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி பேசுகிறீங்க, இது கம்மியான காயமா, எனக்கு உயிரே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பதறிட்டு இருக்கிறீங்க. நம்ஜுனுக்கு இதெல்லாம் கேட்க உள்ளுக்குள்ள அப்படியே குளுக்குன்னு இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த ஆண்டி நம்ஜுன் மூஞ்சி தான் பார்க்குறாங்க. அவருக்கு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பதட்டத்தில் ஒரு மாதிரி பயத்தில் வருத்தமாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. சோனு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு படுத்துட்டே இருக்காரா. ஸோ ஆண்டி இருந்துட்டு சரி ஓகே அவனுக்கு ஃபுட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே அவங்களுக்கு கால் வருது. ஸோ அவங்களோட பையன் வந்துட்டு கால் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்டலில். அதனால வந்துட்டு சரி ஓகே நான் வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ஜூர் வந்துட்டு சரி ஓகே போயிட்டு வாங்கம்மா, நான் மிஸ் பண்ணுறேன், சரி ஓகே நான் வந்துட்டு அவனை கேட்டேன்னு சொல்லுங்கள், நான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வந்துட்டு அவனை பார்க்குறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா அந்த தம்பி மாதிரி தான் பழகிருப்பாங்க. சரி ஓகே தம்பி நீ வந்துட்டு பத்திரமா இருப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா ஏதோ ஜாடையெல்லாம் காட்டிட்டு போகுது. நம்ஜூர் வந்துட்டு கையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் என்ன அவங்க 2 பேத்துக்குள்ள சீக்ரெட்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டுக்கும் அமைதியாக ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ஜூன் அந்த மாதிரி பார்க்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது. என்னதான் உங்கள் அப்பாவை கொண்டு வந்தாலும் உங்கள் அப்பா உங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய விஷயமா தெரியல. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா கொலை பண்ண அளவுக்கு நீங்கள் அதாவது கொலை பண்ணுவார்னு நினச்சிருக்க மாட்டீங்க. ஸோ கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அப்பா அப்படியே வெறுத்துட்டீங்க. நீங்கள் அந்த லாஸ்ட்டாக வந்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி அழுதுருப்பீங்க. ஸோ அதை கூட நம்ம ஏன்டா அழுதோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நம்ஜூன் மேலே தான் கேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அந்த ஆண்டி போயிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. இப்போ ஃபுட்டு குக் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்துட்டு நீங்களே தான் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு 1 வீக் வரமாட்டாங்க. என்னடா இது நமக்கு வேறு எதுவுமே பண்ண தெரியாது, இவங்க வேறு என்ன சாப்பிடுவாங்கன்றது தெரியாது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த புட்டு கொலாப்புட்டு அப்படி இப்படின்ட்டு எது நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கேரளா இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் சாப்பாடு இந்த மாதிரி தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் எப்படி இந்த கொரியன் சாப்பாடெலாம் சமைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு அவங்க ஃபுட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க மார்னிங்க்கு. அதை மட்டும் நீங்கள் ஊட்டி விளாண்டு ஊட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஊட்டிட்டு இருக்கிறப்ப அவர் வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு அதாவது இந்த 1 வீக் வந்துட்டு அவர் கொஞ்சம் நர்வஸாக இருந்திருக்கும், ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் நீங்கள் கை பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிடுவார். ஆனால் வாய் திறந்து பேச மாட்டார். பட் இப்போ அவருக்கு அந்தளவுக்கு கில்ட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா நேற்று நைட்டு இருக்கும் இல்லையா. ஸோ எஸ்டர்டே நைட் வந்துட்டு நீங்கள் தூங்கணும், அதாவது அந்த பெட்டுக்கு கீழே சேர் இருக்கும்ல. ஸோ சேரில் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த பெட்டு மேலே எப்படி படுத்து தூங்கியிருப்பீங்க. நம்ஜன் தூங்கிட்டாருன்னு நினச்சிட்டு ஸோ ஓவர் நைட் ஆயிருந்திருக்கும். நம்ஜன் வந்துட்டு அப்படியே முடிச்சு பார்க்குறாரு. அவருக்கு தூக்கமும் வரல. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியே படுத்துருக்கும் ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக ரெஸ்ட் கூட எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி சேர்லேயே உட்காந்து தூங்குவோம். அவருக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்துட்டு நடிக்கணும்னு தெரிஞ்சால் அவள் என்ன பண்ணுவா. ஸோ பாவமாக இருக்கே, இந்த அம்மா வேற கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கவும் உங்கள் முடியெல்லாம் அப்படி லைட்டாக கரைஞ்சிட்டே இருக்கா. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் அதை லைட்டாக அப்படியே படுத்துகிட்டே ஒதுக்கி விட்டுட்டே இருக்காரு. அப்படி இது பண்ணுறப்போ அவருக்கு அந்த புல்லட் பட்ட கை கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரா. ஸோ லைட்டாக உங்களுக்கு அப்படி தூக்கம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அது அவருக்கு தெரியல. என்ன சொல்கிறாருன்னா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள் பேர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே என்னாச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சிட்டிங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போது சாரி சொல்லி தான் ஆகணும். அவருக்கு வந்து அந்த கில்ட்டினஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் முதல்ல பேசணும் அப்படிங்காக பேசுகிறாரு. கொஞ்சம் தைரியமாக வர வச்சுட்டு பேசுகிறாரு. நான் வந்துட்டு அன்றைக்கி அப்படி பண்ணது தப்பு தான், சாரி. என்னால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, அதை என்னால் உங்ககிட்ட சொல்லவும் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ பரவாயில்லைங்க விடுங்க, அதனால் என்ன, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா பாசிட்டிவாக தான் பேசுகிறீங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் விஷயம் எல்லாமேங்கிறது தெரியாது. ஸோ அவர் வந்துட்டு இல்லை, நான் வந்துட்டு அப்படி உன் கண்முடியே கொலை பண்ணிவிட்டு உன்னை அந்த மாதிரி தடுத்தாந்து எடுத்துகிட்டு வந்தேன், உனக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு தெரியல, நானே நரகத்தில் இருக்க மாதிரி தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் மோஸ்ட்லி தனியாக தான் இருப்பேன், எனக்கு தெரிவிக்கலைங்க, அவ்வளோ பெரிய விஷயமா நான் வந்துட்டு அதை கஷ்டப்பட்டேன்னு கூட சொல்ல முடியல. நான் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் உங்கள் வீட்டில், எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பற்றியெல்லாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு ஏதோ சொல்ல வராரு. உங்களுக்கு தான் ஆல்ரெடி விஷயம் தெரியுமே, ஸோ எதனால என்ன ரீசனுக்குது, அதனால திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்த நீங்கள் விரும்பலை. ஸோ அவர் வந்துட்டு இல்லை அதுக்கு காரணம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் வந்துட்டு எதை பற்றி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லப்போனால் எனக்கு தான் கில்ட்டியாக இருக்குது, என் அப்பானால தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ சொன்னது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரோட அம்மா அப்பா ஞாபகம்லாம் வரவும் அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்கள் கண்ணெல்லாம் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டீயர்ஸ் எல்லாம் வெட் பண்ணி விட்டுட்டு, சாரிங்க, நான் வந்துட்டு எதுவும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு தான் உங்களை டைவர்ட் பண்ண பார்த்தேன், ஆனால் நீங்கள் திரும்ப சொல்லவும் நான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ ஹம்பிளாக பேசுகிறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னுமே அந்த கில்ட்டினஸ் எல்லாமே நீங்கள் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க. அதாவது உங்களோட அப்பாவை கொண்டவர்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஹம்பிளாக பேசுகிறீங்க, அவ்வளோ கேராக பார்த்துக்கிறீங்களா. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா வந்துட்டு அந்தளவுக்கு ஒத்தமும் கிடையாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு அதாவது இப்படி கொலை பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்களும் உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு
கோவம் வருது. ஸோ நம்ஜன் வந்துட்டு உங்கள் டேடியை கொலை பண்ணது தப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விட்டா, இந்த மாதிரி ஆளுங்களை விட்டா இன்னும் எத்தனை பேர்த்த கொலை பண்ணிட்டு எத்தனை பேர்த்த ஃபேமிலிக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லவும் நம்ஜனுக்கு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஒரு மாதிரி இத்தனால கில்ட்டியாக இருந்திருப்பாரு, ஏன்னா 2 பேர்த்த கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு நிறைய பேரை காப்பாற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவை கொலை பண்ண மாதிரி அவங்க வேறு யாரையாவது மறுபடியும் இதே மாதிரி பண்ணால் நம்மள மாதிரி நிறைய குழந்தைங்க, அதாவது நிறைய பசங்க கஷ்டப்படுவாங்கல்ல பேரண்ட்ஸ் இருந்து, அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ தான் அவர் கொஞ்சம் நார்மல் ஆகிறாரு. ஸோ இதோட விளைவு தான் அடுத்த நாள் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கூட கில்ட்டியில் அவருக்கு விட்டு ஒரு மாதிரி அவர் அப்படியே வேறு மாதிரி ஆகிட்டாரு. இப்போ சார் வந்துட்டு அப்படியே வேறு மூடில் இருக்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு ரொம்பவே குச்சி சுபாவம், ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவீங்க, எதுக்குமே கொஞ்சம் லைட்டாக பயப்படுவீங்களா. அவரை பார்த்து பயம் இல்லை, பட் ஒரு மாதிரி நீங்கள் க்யூட்டாக கூச்சப்பட்டுட்டு ஒரு மாதிரி ஷை டைப்பா, அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்களா. அதனால வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக தான் யதார்த்தமாக தான் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே இன்னசென்ட்டாக இருப்பீங்க. எது சொன்னாலும் உங்களுக்கு டக்குன்னு புரியாது, அந்த டர்ட்டி வேர்ட் கூட உங்களுக்கு புரியாது, அந்தளவுக்கு நீங்கள் இன்னசென்ட்டாக. ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் ஊட்டிகிட்டு இருக்க அப்படி வந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன் இப்படி குறுக்குன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவர் நினச்சிட்டு இருப்பார் அவர் வந்துட்டு உங்களை ரொமான்டிக்காக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, போக்கிரி படத்தில் ஒரு லிஃப்ட்டில் வந்துட்டு மாட்டிப்பாங்கள்ல விஜய் அண்ணாவும் அசினும், அவங்க 2 பேரும் மாட்டிக்கிறப்போ அசின் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக விஜய் ஒரு மாதிரி முருகான்னு கத்துவாங்கல்ல. ஸோ அப்போ வந்துட்டு விஜய் ஒரு மாதிரி அந்த அண்ணா அப்படி பண்ணுவாங்கள்ல. ஸோ விஜய் அப்படி ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு பண்ணுறப்போ அந்த ஒரு மாதிரி பார்ப்பார்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ஜன் ஆக்சுவலாக அப்படி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் நினச்சிட்டு இருக்காரு அவர் வந்துட்டு ஏதோ ரொமான்டிக்காக பார்க்குறேன்னு நினச்சி. இதுதான் அவங்க 2 பேரும் நைட்டுக்குள்ளே பேசி வச்சுருந்துருப்பாங்க. அப்படின்னா இந்த மாதிரிலாம் பாரு, இந்த மாதிரிலாம் பேசி, இந்த மாதிரியெல்லாம் பண்ணு, ஓகேவா, அவள் சீக்கிரமாக வந்துட்டு அதாவது அப்படியே நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும், உனக்கு அந்தளவுக்கு நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரோட சீக்ரெட் இந்த லட்சத்தில் தான் இருக்கும் போல். ஏன்னா வந்துட்டு அவர் அந்த மாதிரி அதாவது ரொமான்டிக்காக பார்க்க சொன்னால் அவர் ஒரு மாதிரி வெறி அப்படி பார்த்துட்டு இருக்காரா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. என்னங்க ஆச்சு, ஏங்க இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு கேட்டதீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரா. ஸோ உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, கொஞ்சம் லைட்டாக ஷை ஆகுது, பட் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, சாப்பாடு மட்டும் ஊட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஊட்டிகிட்டு இருக்கிறப்போ திரும்ப அப்படியே தான் பார்க்குறாரு. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது, கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ப்ளஷ் ஆக மாட்டேங்குது. என்ன இது நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், அவளுக்கு என்ன சிரிச்சிட்டு இருக்கா, அவ்வளோ காமெடியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஆயுதம் செட் ஆகணும், ஸோ நம்ம அடுத்த ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறீங்களே. ஸோ அப்படியே வந்துட்டு லைட்டாக உங்களோட கையை பிடிச்சி கடிச்சிடறாரு. அவர் நினைப்பார் அது செல்லமாக கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, ஆனால் நறுக்குன்னு கடிச்சிடுவார். ஸோ நீங்கள் அப்படியே கத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி. அவருக்கே பயமாயிரும், வச்சுச்சோ என்னாச்சு அப்படின்னு. ஏங்க அப்படி கையை கடிக்கிறீங்க, அது காய் இல்லைங்க கையுங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ சாரிங்க தெரியாமல் கடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்குது. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. சடனாக என்னாச்சு இவருக்கு இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க அவரை. சரி ஓகேன்னு சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் தண்ணி அப்படியே வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சாப்பாடு பிளேட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ வந்துட்டு இருக்கிறப்போ அந்த விண்டோ கிட்ட வரும்போது அவர் ஏதோ தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. யார்ட்டா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஓரமாக நின்று பார்க்குறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்கிறப்போ நம்ஜன் வந்துட்டு அப்படி தனியாக பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னா, ஐயோ போச்சு என்னோட 2 ஆயுதமும் வேஸ்ட்டாக போச்சு, எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதே தெரியல. எங்கள் அம்மா வேறு ஒழுங்காகவே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்க மட்டும் கல்யாணம்லாம் பண்ணி குழந்தைலாம் பேசி செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நான் பாரு இப்படி என்னால் நான் பார்க்கறத பார்த்தா அவள் சிரிக்கிறா, நான் கடிச்சா அவள் கத்துறா. ஐயோ என்ன இது, நான் செல்லமாக தானே கடிச்சேன், வலிக்கிற மாதிரியே கடிச்சிட்டேன், ஒரு வேளை கடிச்சிருப்போனா ரொம்ப வலிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் தனியாக பேசிட்டு இருக்காரு. இப்போ தான் உங்களுக்கு புரியுது அவர் ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, எதுவும் பண்ண தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அவர் மறுபடியும் அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கு, ஒரு மாதிரி வேடாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அதோட ரீசன் தெரிஞ்சிச்சுல. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. உங்களுக்கே வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ப்ளஷ் ஆகுறீங்க. ஷையாக வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக போயிட்டே தண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்ப உங்களை அதே மாதிரி தான் பார்க்குறாரு. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி ப்ளஷ்ஷே ஆகிடுச்சு. அவர் நல்லா பார்த்துட்டாரு நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும். ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் கீழே அப்படின்ட்டு தண்ணி அந்த கிளாஸ் வாங்கிட்டு கீழே ஓடிடுறீங்க. ஏன்னா தெரியல, உங்களுக்கு சமயம் வெக்க வந்துடுச்சு அவர் ஏன்னு கூப்பிட்டதுமே. இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது. தட் மீன்ஸ் அந்த ஒரு காயம் தான், ஆனால் இத்தனை காயம் எல்லாம் சும்மா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் இனிமேல் அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நீங்களே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி தான் மேலே வரீங்க. ஸோ மேலே வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படி படுத்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தெரியாமல் தட் மீன்ஸ் அப்படியே நடந்து அந்த வாசல்
டோர் இருக்குல்ல. ஸோ டோர் கிட்ட இருந்து நடந்து வரும்போது லைட்டாக வந்துட்டு நீங்கள் போகிறப்ப தண்ணி சிந்திட்டு போயிருப்பீங்க, ஓடி இருப்பீங்கல்ல. ஸோ தண்ணி சிந்திருப்பீங்க, அது தெரியாமல் நீங்கள் அந்த தண்ணியிலே காலை வச்சாதீங்க. ஸோ நல்லா டைல்ஸு ஃப்ளோர் அப்படிங்கிறனால என்னாச்சு அப்படின்னா சட்டுன்னு வலிக்கிடுச்சு. ஸோ வலிக்கி விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ஜனுக்கு வயிற்று நெஞ்சலெல்லாம் வந்துட்டு கட்டு போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சும்மா இந்த மாதிரி சுற்றிருப்பாங்கல்ல, முத்துட்டு அவர் மேலே தான் வந்து விழுறீங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு வலிக்கவே இல்லை. நீங்கள் பயந்துட்டீங்க செமையா. ஏன் அப்படின்னா அவருக்கு காயம் இருக்குல்ல. ஸோ காயம் இருக்கிறப்போ நம்ம அப்படியே பொத்துன்னு மேலே, அதாவது சும்மா தொட்டாவே வலிக்கும். இப்படி பொத்துன்னு வந்து மேலே விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சட்டுன்னு எந்திரிச்சிட்டீங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு வெக்கப்படுறாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. என்னது நான் விழுந்த ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்நேரம் வலி எடுத்து கத்திருக்கணும்ல, என்ன இப்படி சிரிக்கிறாரு, ஷை ஆகுறாரு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே அவர்கிட்ட பேசுகிற சாக்கிலே வந்துட்டு ஒவ்வொரு கட்டா தொட்டு தொட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக அமுத்துறீங்க. அவருக்கு வந்துட்டு அது அது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கை வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒரு கையில் ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. ஸோ அதாவது அவரோட கையை உங்கள் கை கூட கோர்த்து வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டிங்க. ஸோ அவர் அதில் அப்படியே மெய் மறந்து அப்படியே கையவே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு சொர்க்கமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே கையவே பார்த்துட்டு இருக்காரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருடியே உனக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்டாக நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு அது வலியே தெரியல, வலிச்சாதானே தெரியறதுக்கு. அவர் உங்கள் கையவே தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த கையில் கோர்த்துருப்பீங்களா, ஸோ கையை பிடிச்சிருப்பீங்களா. ஸோ நீங்கள் அவர் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்காரா. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா கட்டையும் தொட்டு நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவருக்கு கொஞ்சம் கூட வலிக்கல, கொஞ்சம் கூட தெரியல நீங்கள் அமுத்துறது கூட. அப்படியெல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட பாவி, என்ன ஏமாத்திட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி ப்ளஷ்ஷும் ஆகுது. எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா க்ளோஸ் ஆகணும்ல. ஸோ அதனால தான் இது வேலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. ஓ, இதுதான் நீங்கள் 2 பேரும் பண்ண பிளானா, உங்களோட சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ஜூன் அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு தான் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார்ல. ஸோ நல்லா தானே பேசுவார். அவர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே உங்கள் கை விட மாட்டேங்கிறாரு. ஸோ அது மாதிரி கையை பிடிச்சிட்டு ஆடிட்டே இருக்காரா. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ஜூன் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போனாங்களா, தட் மீன்ஸ் அந்த சட்டெல்லாம் மறுபடியும் போட்டாங்களா, நீங்கள் குளிச்சிருக்க மாட்டீங்கல்ல. அது ஆல்ரெடி வந்துட்டு இப்போது உங்களோட மம்மி இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் கால் பண்ணாங்க. ஆண்டி கால் பண்ணி சொன்னாங்க எப்படின்னா, அந்த கட்டெல்லாம் வந்துட்டு இப்போ பிரிக்கலாமாம்மா. ஸோ அதை பிரிச்சுட்டு டவல் பாத் மாதிரி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ஜூனுக்கு வந்துட்டு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஐயா, டவல் பாத்தா அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்துட்டு அந்த காயம் இருக்காது அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை. டவல் பாத்தா அப்படின்னும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படி படுத்துக்கிறாரு. நீங்களும் இருந்துட்டு மாட்டினடி இரு அப்படின் மாதிரி நினச்சிட்டு அந்த கட்டையில் பிரிக்கிறதுக்கு போகிறீங்க. அப்போ தான் அவருக்கு சட்டன் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அவருக்கு காயமே இல்லையே, இப்போ அந்த கட்டை பிரித்தோம் அப்படின்னா மாட்டிப்பார்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஐயோ இப்போ இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஐயோ இல்லை வேணாம், தொடாத அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு பயந்துட்டீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை ஐயோ கட்டையில் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க உங்கள் அம்மா தான் கால் பண்ணாங்க, அதெல்லாம் பிரிச்சுட்டு டவல் பாத் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்துட்டு கட்டு பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா காயமே இல்லை, போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு நீங்களே கொஞ்சம் ஷை டைப் தானே, உங்களுக்கும் அந்த கட்டெல்லாம் பிரிச்சுட்டு அதை அந்த அந்த டவல் பாத்லாம் பண்ணணுங்கிற மாதிரி உங்களுக்கும் இல்லை. ஒரு மாதிரி நீங்களே செம ஷை டைப்பா. ஸோ அதனால் நீங்களும் பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் அவர் அதை கண்டுபிடிக்கணும்ல, அதனால் நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்க. அவரும் வந்துட்டு பயந்து அரண்டு போயிட்டு ஐயோ என்னை விட்டு அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ இந்த பக்கத்து போ, அப்புறமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, நான் வேணால் அதை பண்ணலை, பட் நான் எங்கேயும் போகல, இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்களா. ஸோ அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகுது. அவள் சாமி நல்ல வேலை, பிரிச்சிருந்தானா என் மானமே போயிருக்கும், ஒரு காயம் கூட இல்லை, கண்டுபிடிச்சிருப்பா, பச்சையாக மாட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பக்குன்னு அடிச்சுக்குது அவருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல்ல அவருக்கு வந்துட்டு காயெல்லாம் இல்லை, சும்மா நடிக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு அது தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரியும்னு. ஸோ என்ன அப்படின்னா, மறுபடியும் ஃபுட்டு வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும் சாப்பிட்டு, திரும்ப பசிக்குதுங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளேயாடா அப்படின்னு சரி ஓகேன்ட்டு, உங்களுக்கு தான் சமைக்க தெரியாதே, அதனால உங்களுக்கு தெரிஞ்சது சமைச்சு எடுத்து விளாண்டு நீங்களும் போய்ட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ 1 மணி நேரம் ஆயிடுது குக் பண்ணி முடிக்கிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு சும்மா தயிர் சாதம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தயிர் சாதம் பண்ணிக்கிறீங்க, அதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவரும் வந்து அதான் நீங்களும் கொண்டு வரீங்க. ஸோ அவரும் பார்க்குறாரு, என்ன சாப்பாடு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது, கருப்பாக ஏதோ குட்டிக்கிட்டே ஆகுது, அது கடுகு அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா தயிரை தாளித்து நம்ம சாப்பாடு சூடாக செஞ்சு தாளிப்போல. ஸோ அதான் பண்ணியிருப்பீங்களா. நீங்கள் வந்துட்டு சரி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கவும், அவர் வந்து பார்க்குறாரு, என் கையெல்லாம் காயம் ஆயிருக்குல்ல, நான் எப்படி சாப்பிடுவேன், மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ ஆமாங்க மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யதார்த்தமாக இருக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் எடுத்து ஊட்டி விடுறீங்க. அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரொம்பவே டீஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு கூட ஒரு மாதிரி வியர்டாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரா. நீங்கள் வந்துட்டு ஏங்க இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் ஊட்டி விடும்போது அப்படியே லைட்டாக வந்துட்டு அந்த ஜிம்மிக்கு ஆடும்ல காற்றுல. ஸோ அது அவருக்கு என்னமோ மாதிரி இருக்குது. ஸோ அதையே பார்த்துட்டு இருக்காரு.
எங்கடா பார்க்குறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த காதில் ஜிமிக்கி போட்டிருக்கீங்களா, ஸோ அதான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் திரும்ப சாப்பாடு ஊட்டி விடும்போது திரும்ப அது லைட்டாக ஆடுதா, அவருக்கு அது என்னமோ தெரியல, அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே லைட்டாக வந்துட்டு நீங்கள் சாப்பாடு ஊட்டி விட அவர் அந்த ஜிமிக்கியில் வந்துட்டு அப்படி காதுக்கிட்ட கை வச்சு அப்படி விளையாடிட்டு ஆட்டிட்டு அவரும் அதையும் விளையாடிட்டு ஆட்டி ஆட்டி விளையாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு ஐயோ என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐயோ இல்லை சாரி சாரி அப்படின்ட்டு அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கே வராது. ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டே உட்காந்துருக்காரு. திரும்ப மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி முடி வந்துட்டு கணத்தில் பட்டிருக்குமா. ஸோ நீங்கள் அப்படியே அந்த சாப்பாடு ஊட்டின கையிலே லைட்டாக அப்படி எடுத்துட்டு விட்டுருப்பீங்க. தட் மீன்ஸ் அந்த முடியை லைட்டாக அப்படி தள்ளி விட்டுருப்பீங்க. அப்போ வந்துட்டு சாப்பாட்டு பருக்க வந்துட்டு அப்படியே கணத்தில் ஒட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கையில் வந்துட்டு சாப்பாடு பிளேட் வச்சுட்டு இந்த கையில் இந்த மாதிரி சாப்பாடு இருக்கிறனால நீங்கள் அப்படியே கணத்து காட்டிகிட்டே இருக்கிறீங்க நம்ஜுன் கிட்ட. நம்ஜுனா நம்ஜுனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து விடு தட்டி விடு அப்படின்னு சொல்கிறதுக்காக, தட் மீன்ஸ் அப்படி தான் சொல்கிறதுக்கு நீங்கள் நம்ஜுனா இங்கே பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே கணத்து பொழுதுக்கு காட்டிகிட்டே இருக்கிறீங்களா. அவர் என்ன நினச்சாலும் தெரியல, டக்குன்னு வந்துட்டு கணத்தில் கிஸ் கொடுத்துறாரு. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருதா. ஸோ அப்படியே குமிஞ்சு உட்காந்துட்டு நினைச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்குது, ஷையாகவும் இருக்குது, ப்ளஷ்ஷாகவும் இருக்குது. ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்துட்டு அந்த கணத்தில் அந்த சாப்பாடு தான் இருக்கும். ஆனால் அவர் வந்துட்டு லைட்டாக கிஸ்ஸே கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஐயோயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே சாப்பாடு ஊட்டவே முடியல, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்குது. ஆனால் வந்துட்டு சரி ஓகே ஊட்டி முடிச்சிடலாம், நம்ம பசிக்குதுன்னு வேறு சொன்னார்ல அப்படின்ட்டு திரும்ப அப்படியே வெக்கத்துலேயே வந்துட்டு லைட்டாக சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கிறீங்களா. ஸோ லைட்டாக சாப்பாடு ஊட்ட திரும்ப வந்துட்டு அந்த கையில் கடிச்சு வைக்கிறாரா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மாதிரி அவர் பண்ணுறப்போ வலிச்சிருக்கும், கத்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அது ஷை ஆகிட்டே இருக்குது. அவர் எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருதா, ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல. அந்த சாப்பாடெலாம் ஊட்டி முடிக்க வரைக்கும் ஒவ்வொரு வேலைலாம் கடிச்சு வச்சுருந்துருப்பாரு. ஸோ ரொம்ப ரஃபாலாம் கடிச்சிக்க மாட்டேன், ஸோ லைட்டாக விளையாட்டு கடிக்கிற மாதிரி கடிச்சு வச்சுருப்பாரா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரியல, எல்லாம் புதுசாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃபீல்லாம். ஸோ அப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்களும் ஃபுட்டெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு சரி நான் போய்ட்டு பிளேட் வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த ஃப்ளூட்டி டோன்லேயே சொல்லவும் நீங்களும் வச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ சிரிப்பாக வருது. அதில் கொலு சத்தம் வேறு சக்குன்னு கேட்குறா. அவருக்கு அது என்னமோ தெரியும், அந்த கொலுசு சத்தம், அந்த ஜிமிக்கி, அந்த ட்ரெஸ், அது எல்லாமே உங்ககிட்ட அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் போயிடுது. இப்போ வந்துட்டு அந்த மம்மி இருக்காங்களோ, ஸோ அந்த ஆன்ட்டி அவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா முதல்ல இதை பிரித்து விடுங்க, என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணையே வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சும்மா சம்பளம் கொடுத்தா யார் வரமாட்டா, என்னை எப்போ வேணால் கூப்பிடுங்க அப்படின்ட்டு வரா. ஸோ அவள் வந்து உள்ள நின்னதும் நீங்கள் வெளில போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமே நம்மளை தான் போக சொல்லுவாங்க, சரியான ப்ராடுங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் வெளில போய் நிற்கிறீங்க. அப்படியே நம்ஜுன் போயிட்டு அதை பிரித்து அவரே எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவரே நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக குளிச்சுட்டு அழகாக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ஜுனுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே அந்த பொண்ணுக்கும் அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறாங்க அந்த ஆன்ட்டி. நம்ஜுனா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும். ஆச்சு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்லுடா, ஓகேவா செட் ஆயிடுச்சா, ஓகேவா ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லவும் ப்ரப்போஸ் பண்ணலை ஆனால் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் செம்மையாக ப்ளஷ் ஆகிட்டு ஷை ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. அவங்கள விட அதிகமாக உங்களுக்கு இங்கே ஷை ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்கவே இல்லை நீங்கள். ஸோ நம்ஜுன் வந்துட்டு அந்த ஆன்ட்டிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எனக்கு வந்துட்டு இப்போ கூட பயமாக இருக்குது, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல, எனக்கு நிஜமாவே பயமாக இருக்குது, எல்லாமே ஓகே தான், அவருக்கு பிடிச்சிருக்கு என்னைய, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி சொல்கிறது ப்ரப்போஸ் பண்ண மட்டும் பயமாக இருக்குது அப்படின்னு திக்கி சொல்லிகிட்டே இருக்காரு. அவங்களுக்கு புரியுது அவன் ரொம்ப ஷை ஆகுறான் அப்படின்ட்டு. சரி ஓகே எப்போ சொல்ல முடியுதோ அப்போ சொல்லுங்கள் ஓகேவா, ஆனால் ஓகே தானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். சரி ஓகே நான் போய்ட்டு கீழே ஏதாவது ஃபுட்டு சமைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை தானே, ஸோ போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, என்ன அப்படின்னா அப்படியே அழகாக வந்துட்டு நம்ஜுன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு மரக்கட்ட கலர்னு சொல்லுவாங்களே, எப்படின்னா ஒரு ஒரு கலர் டியர், அது வந்துட்டு லைட்டாக கோல்டு கலர் மாதிரியே இருக்கும், ஆனால் கோல்டு கிடையாது, ஒரு மாதிரி அது ஒரு கலரு. மரத்தெல்லாம் வெட்டோம் அப்படின்னா அந்த நடுவில் வந்துட்டு ஒரு மாதிரி கலராக இருக்கும்ல, அந்த கலரில் இருக்குது ஓகேவா. ஸோ அந்த கலரில் ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. அதோட பட்டன் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எப்படி சொன்னால் நல்லா மெரூன் கலரில் இருக்குது. ஸோ அந்த ஷர்ட்டுக்கு அந்த பட்டன் அவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக தெரியுது. அது வந்துட்டு உங்களுக்கு தெரியல, அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்பவே அவரை பிடிக்கும் இல்லையா, அவருக்கும் உங்களை பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலெல்லாம் வெயிட் பண்ண முடியாது போல். இவங்க வந்துட்டு கண்டிப்பாக இவன்லாம் நமக்கு எப்படி சொல்கிறது, ப்ரப்போஸ்லாம் இவர் வாயிலேருந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஷை ஆகிட்டே இருக்கிறாரு. வெளியே தான் மாஃபியான்னு சுற்றி திரியிறாங்க, மூஞ்சி ஒருன்னு வச்சுட்டாங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் அநியாயத்துக்கு குழந்தைய விட மோசமாக இருக்காங்களே, ஒரு ப்ரப்போஸ் கூட பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனால வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா நம்ஜுன் வந்துட்டு உள்ளே இருக்காரு. ஸோ வாஷ்ரூம் போயிருப்பார். ஸோ வாஷ்ரூம் போயிட்டு வெளில வராரு. ஸோ
நீங்களும் கரெக்டாக வந்துட்டு உள்ள வரீங்க. வந்தது வந்துட்டு நம்ஜூன் அந்த இடத்துல ஒரு வாரமாக நின்றுருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி கிட்ட போகிறீங்க. ஸோ கிட்ட போகிறப்ப அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறாரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு போயிட்டு அவரோட காலர் இருக்குல்ல, ஸோ காலர் வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சிடுறீங்க. ஸோ அப்படி பிடிச்சி லைட்டாக கீழே இழுக்கவும் அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அதிகமாக அடிக்குது. உங்களுக்கே கேட்குது, அவருக்கு ஹார்ட் பீட் வந்துட்டு வெளில அவ்வளோ சத்தமாக அடிக்குது. ஸோ அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குது, அவரோட ஹார்ட் பீட் சத்தம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதே மாதிரி தான் அவருக்கு அந்த மாதிரி ஹார்ட் பீட் நல்லா ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரைஸ் ஆகிடும் ஃபாஸ்ட்டாக. ஸோ அந்த சத்தம் அவருக்கு கேட்குது. ஸோ 2 பேரோட ஹார்ட் பீட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு நம்ஜூன் கணத்தை லைட்டாக கிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் அப்படி பண்ணியிருப்பார்ல. ஸோ இப்போ நீங்கள் அப்படி கிஸ் பண்ணணும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே கையால் அந்த காலர்லாம் விட்டு நீங்கள் பட்டுக்க அமைதியாக தான் நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கேன் நான், ஐயோ எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களே அறியாமல் தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. அவர் வேறு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருக்காரு குனிஞ்ச மாதிரியே. உங்களுக்கு ஐயோ நம்ஜூன் நம்ஜூன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படி கையெல்லாம் இப்படி வேவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஃபேஸ் முன்னாடி. அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் அப்படியே பேட் நின்றுட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியலையா. சரி ஓகே போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறப்போ கரெக்டாக அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வராரு. அப்படியே அவர் அது மாதிரி நார்மலாக ஆகுறப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்புவீங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை அவர் பேக்கில் ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி 2 பேத்துக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அவரும் அதே மாதிரி தான். நம்ஜூன் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, நீ வந்துட்டு என் கூடயே இருப்பியா, ஐ லவ் யூ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்பாடி ஒரு வழியாக சொல்லிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அப்படியே திரும்புறீங்க. ஸோ திரும்ப அவரோட அந்த காலர் இருக்குல்ல, ஷர்ட் காலர், அது என்னவோ தெரியல உங்களுக்கு அந்த காலர் அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ திரும்ப அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. செம ஹாப்பி. அதுவும் எப்படி சொன்னால் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக. ஓகே வடியே. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னு. என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்துட்டு சொன்னது யார் அப்படின்னா ஸ்ட்ராபெரி டியர். அவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே சொன்னாங்க. இதில் ஒரு சின்ன அதாவது கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஏதாவது மோஸ்ட்லி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதாவது கதையை ஃபுல்லாக அவங்க தான் சொன்னாங்க. ஓகேவா. ஸோ ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ராபெரி டியர் நீங்கள் சொன்னது கரெக்டாக சொல்லிட்டேன்னா. ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு 2-3 தடவை அதை படித்து மனப்பாடம் பண்ணேன். கரெக்டாக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். பட் ஏதாவது விட்டுருந்தேன் என்னை மன்னிச்சோம், ப்ளீஸ் என்னை மன்னிச்சோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சா என்னன்னு சொல்லுங்கள். ஓகேவா. ஸ்ட்ராபெரி டியர் உங்கள் பேர் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எங்கள் பேர் என்னன்னு தெரியல. ஸ்ட்ராபெரி. ஓகேவா. இந்த ஒன் ஷாட்டில் ஒரு கொஞ்சம் பாட்டெல்லாம் மட்டும்தான் நான் வந்துட்டு ஓனாக சொல்லியிருப்பேன். தட் மீன்ஸ் ஃபுல்லாக ஓனால் கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் பாட்டெல்லாம் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு இந்த ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராபெரி டியருக்கு தான், அதாவது ஸ்ட்ராபெரி டியர் தான் சொன்னாங்க. ஸோ இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் சேரும். ஓகேவா டியர். ஸோ அவங்களோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஸ்டோரி சொன்னது அவங்க தான். அதுவும் இல்லாமல் நந்தினி டியர், ஸோ நந்தமா உங்களோட பர்த்டேக்கு உங்களோட ஃப்ரெண்டு ஸ்ட்ராபெரி, அவங்க பேர் எனக்கு தெரியல. ஸோ ஸ்ட்ராபெரின்னு தான் நான் கூப்பிட்றேன். ஏன்னா அவங்களோட ஐடியா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு ஸ்ட்ராபெரி டியர் வந்துட்டு உங்களோட பர்த்டேக்கு இந்த எஃப்எஃப் வேணும் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த கதை ஃபுல்லாகவே உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக மணிக்கணக்காக உட்காந்து டைப் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா அவ்வளோ பெரிய கமெண்ட் இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா டியர். ஸோ பி ஹாப்பி ஃபார் எவர். ஹாப்பி பர்த்டே நந்துக்குட்டி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் கிடையாது. ஸோ அது உங்களுக்காக தான் நந்துக்குட்டி, உங்களுக்காக தான் அது உங்களுக்காக மட்டும்தான். ஏன் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராபெரி இருக்காங்கள்ல, ஸோ அவங்க தான் உங்களுக்காக கேட்டாங்க. அந்த லைன், அதாவது அந்த செப்பரேட் லைனும் சொல்லியிருந்தாங்க, அந்த லைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இடையில வந்துட்டு என்னோட கிளிப் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்துட்டு நீங்கள் உங்களை வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட்டு நம்ஜூன் உப்பா வீடியோ மட்டும் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடும். ஸோ என்னோட கிளிப் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதனால தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்களாக இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அதை கேட்டிருக்காங்க. ஸோ நானும் உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். அண்ட் உங்கள் 2 பேருக்காக தான் போட்டிருக்கேன். ஓகேவா. வேறு என்ன சொல்லிட்டோம். ஐயோ தெரியல, எனக்கு செம ஹாப்பியாக இருக்குது டியர். இன்றைக்கி உங்களோட ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த ஒன் ஷாட், அதுக்கப்புறமா அந்த ஷார்ட் வீடியோ கேட்ட ஸ்ட்ராபெரி டியர், நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இருந்துச்சா, இல்லை அதாவது கொஞ்சம் ஆட் பண்ணேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொன்னதே தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு ரொமான்டிக் கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது டியர். ப்ளீஸ் என்னை மன்னிச்சோ. ஏன்னா எனக்கு சுத்தமாக ரொமான்டிக்கே வரல. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒழுங்காக வரமாட்டேங்குது. அதனால் அதை மட்டும் மன்னிச்சிருங்க. அதை மட்டும் சொதப்பியிருப்பேன். பட் ப்ளீஸ் மன்னிச்சும். அதுக்கப்புறம் இந்த 2 வீடியோவுமே உங்களுக்காக தான். ஸோ 2 பேரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி பர்த்டே நந்துக்குட்டி. நந்துமா நீங்கள் ப்ளீஸ் பார்த்துருங்க. ஓகேவா. தேங்க்யூ டியர். டடா.